ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சது. இதெல்லாம் போற வழியில பழைய பேப்பருக்கு போட்டு போயிட வேண்டியதான். டேவிட், இந்த வருஷமாச்சா பாஸ் பண்ணுவியா? கண்டிப்பா. எப்படி அவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்ற? நீ நல்லா எழுதிருக்கல்ல? சூப்பரா எழுதிருக்கேன். கன்ஃபார்மா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்ப நானும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். எப்படி? ஏன்னா உன் பேப்பர்ல ஏன் நம்பர்ல எழுதி கொடுத்திருக்கேன். என்னது? ஏய், நீ யாரும் வீட்டுக்கு கிளம்பவே இல்லையா? வீட்டுக்கா? அதெல்லாம் உன்ன மாதிரி பழங்களும் கிழங்களும் போக வேண்டிய இடம். நாங்க ஹார்ட் அடிக்கிறதா பேர் அடிக்கிறதா டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லி. எனக்கு ஃபெனாயில் வேணும். பாரு சிவா எப்படி கிண்டல் பண்றான். சீனு உன் புக் எடுத்துக்கோ. சீனு எங்க? ஹே கரெக்ட். 2 நாள் ஆளே காணோம். எங்க போயிருப்பான்? எக்ஸாம் ஹால்ல கூட ரொம்ப டல்லா இருந்தான். சிவா, அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். நம்ம ஊருக்கு போகும்போது அந்த வழியா தானே போனோம். போய் பாத்துட்டு போயிடலாம். சரி நண்பா, வாங்க. இப்ப என்னடா, அந்த பொண்ணு இல்லன்னு நீ செத்துருவ அவ்வளவுதானே? நான் இல்லனா அவதான் செத்து போயிருவா. பொண்ணுங்க சொல்றத நம்புறதே தப்பு. அதுலயும் பர்టిక్యులரா இந்த டயலாக் நம்புறது ரொம்ப ரொம்ப தப்பு. டேவிட், கல்யாணம் எப்படா? இன்னைக்குதான். இன்னைக்கு எல்லாத்தையும் லாஸ்ட் மினிட்ல சொல்லுங்கடா. நீ போய் கல்யாண வேலையை பாரு. அங்க போய் பொண்ணை தூக்கிட்டு வந்துடும். தூக்கிட்டு வர்றோமா? டேவிட், நீ கைண்டுங்க. சூப்பர் ஐடியா. நீங்க கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிட்டு வந்துருங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் சாவி. டேய் சிவா சிவா வேறடா. சொன்னா கேளுடா. டேய் இவனுக்கு கல்யாணம் நடந்தா நடக்கல. ஏய் என்ன இப்படி உட்கார்ந்திருக்க? போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. ஜாலியா பேர் அடிச்சா ஊருக்கு போயிடலாம். சொன்னா கேளு. ராஜி, வாங்கிட்டடா. எந்த கல்யாணம் பண்ணுவோம் கேட்டுக்கோ. ஓகே. பரவாயில்லையே, ரிஸ்கே இல்லாம ஸ்மூதா போயிட்டு இருக்கல சிவா. வந்துட்டானா? ஆறா நீங்க? இது நாங்க பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்க்க வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்துல மனம் அடைக்கிறவங்க அங்க பார்க்கலாம்ல? இல்ல அது ரொம்ப லேட் ஆயிடும். நாங்க இப்போ ஃபாரின் போறாங்க. ஃளைட் டைம் ஆச்சு. பாவம் அதுக்காக தான் அங்க வந்திருக்காங்க. பாத்துட்டு உடனே கிளம்பிடுவாங்க. ப்ளீஸ் மொட்டேனா. சரி சரி போங்க. தேங்க்ஸ். சோ ஸ்வீட்ல ரொம்ப முக்கியம். வா. என்ன? நாங்க 2 பேரும் இங்கே இருந்து பாத்துக்கிறோம். நீங்க போய் பொண்ணு கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வாங்க போங்க. நீதா தட்டு தட்டு. ஐயோ கதவை தட்டு. இரு. ஏய் ஐயோ. ஐயோ நல்லபடியா. சீக்கிரமா மொட்டை பாத்திர போறேன். வழிமா. வலி வலி வலி. நல்லதா? என்ன? உடம்பு சரியில்லமா? ஹாஸ்பிடல் தூக்கி போறோம். என்னதாச்சு? அட போமா. பஞ்சியை ஸ்டார்ட் பண்ணாங்க போ. நல்லதுமா. ஐயா வலி விடுங்க. அம்மா வலி விடுங்க. என்னாச்சு? அது வெயில்ல மயக்கம் போட்டு விட்டாங்க. அதான் ஹாஸ்பிடல் போறோம். வலி விடு வலி விடு. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த வெயிட் இருக்கா? செத்தாடா சீனிவாசன். உள்ள தூக்கி போடு. அண்ணா கல்யாணம் பண்ண காணுமே. அதுக்குள்ள வேற ஏதோ கல்யாணம் நடக்குது. டேய் நம்ம சீனுடா. என்ன நடக்குது? போய் ஸ்டாப் பண்ணலாம். ஐயோ டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? மகனே உனக்கா நீ லவ் பண்ற பொண்ண தூக்கிட்டு வந்தா நீ வேற எவ்வளவு ஒரு சிரிக்க எவ்வளவு தைரியம் இருந்தா? டேய் சிவா பாருடா, என்ன மாத்தி மாத்தி உன் முன்னாடியே அடிக்கிறாங்க. பின்ன டேவிட், நான் லவ் பண்ற பொண்ணு திட்டினா என்னால சும்மா இருக்க முடியுமா? நீ லவ் பண்ற பொண்ணா? அப்ப அந்த பொண்ணு யாரா? அந்த பொண்ணா? எந்த பொண்ணு? எந்த பொண்ணா? இந்த பொண்ணு யாரா? இந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு. எந்த பொண்ணா இந்த பொண்ணு? ஐயோ நான் லவ் பண்ண பொண்ணு. அப்ப அந்த பொண்ணு எந்த பொண்ணு? ஐயோ ராமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே. நிறுத்துங்கப்பா. ஆமா யார் இந்த பொண்ணு? அம்மாடா. இந்த பொண்ணு என் மகனுக்காக கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்திருக்கா தெரியுமா? ஹலோ, அந்த பொண்ணு உங்க மகனுக்காக தான் கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி அந்த பொண்ணு எதுக்கு கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தா? இந்த பொண்ணு எதுக்கு கல்யாணம்? ஐயோ இரு ஒரு நிமிஷம். முடியல. என்ன கல்யாண மண்டபம் சொன்ன? ஆர்எஸ் கல்யாண மண்டபம். ஓ, நீ என்ன கல்யாண மண்டபம் சொன்ன? ஆர்கே கல்யாண மண்டபம். எங்க பந்தி கூடறல புடி அவள புடி. சாரி மச்சான், சாரிங்க, கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. சாரி. என்ன செஞ்சிட்ட பாரு. புடி. ஏய் போடா நில்லு. அப்ப இந்த பொண்ணு யாரா? ஆமா யாரு? தெரியலையே. என்ன ரொம்ப யோசிக்கிற? என்ன பர்த்டே கிஃப்ட் ஓபன் பண்ற? அட ஓபன் பண்ணுப்பா. ஷோ தோற தோற.
பத்திக்கிட்டு எரியுது. பாண்டிச்சேரியில ரூம் போட்டு சரகஷ்டி மட்டையான மாதிரி கிடக்குறா. எந்திரி. நீங்களா யாரு? நான் எங்க இருக்கேன்? பாத்தியா, அது எப்படி மயக்கத்துல இருந்து தெரிஞ்ச உடனே இந்த டயலாக மட்டும் கரெக்டா எல்லா ஹீரோயினும் சொல்றீங்க? அது சாரிங்க, என் ஃப்ரெண்டோட லவர் நினைச்சு உங்களை தப்பா தூக்கிட்டு வந்துட்டோம். Really? எதுக்கு இப்ப தேங்க்யூ சொல்றீங்க? பின்ன நீங்க தெரிஞ்சோ தெரியாமலா இதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிட்டீங்க. குளோரோஃபார்ம் அதிகமானதுனால கபாலம் கலங்கிருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப எப்பவுமே அப்படிதானே? நோ நோ, நிஜமாவே எனக்கு அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. எப்படா எஸ்கேப் ஆறதுன்னு நினைச்சிட்டு இருந்து நீங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க. பண்றது பண்ணிட்டீங்க, இன்னொரு சின்ன வேல்யூ பண்ணிடுங்க. எங்களுக்கு வேற வேலை இல்ல, உங்களை உங்க லவரோட சேர்த்து வேற வைக்கணும். நோ நோ, என்ன புதுக்கோட்டை வரைக்கும் டிராப் பண்ணிட்டு போயிடுங்க. நாங்க என்ன டிராவல்ஸா வச்சு நடத்துறோம்? அதெல்லாம் முடியாது. போற வழியில தான் ஏர்வாடி இருக்கு, வேணா உன்னை இறக்கி விட்டு போயிடுறோம். ஹலோ, என்ன கூட்டிட்டு போலனா இந்த ஊரை விட்டு தாண்ட முடியாது. ஏன் தாண்ட முடியாது? அப்படியே செல்லும், காட்டுறேன். Follow me. போய் தான் பாப்போம் என்னன்னு. வாடா, பேசவே மாட்டியா? எங்க சுத்திட்டு கூட்டி போறீங்களா? அங்க பாருங்க. ஹை, கார் ரேஸ். சூப்பர் அப்பு. அக்கட చూడు. எதுக்கு எல்லாம் லைனா வந்துட்டே இருக்கு? தோ இங்க. என்ன சங்கர் பட ஷூட்டிங் நடக்குதா? ஷூட்டிங் இல்ல, சர்ச்சிங். எனக்காக என்ன தூக்கிட்டு வந்தது நீங்க தானே தெரிஞ்சது. உங்களை அப்படியே துடு 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 வெட்டி காக்காயை போட்டுருவாங்களா? அவங்களே சாப்பிட்டுடுவாங்க. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். போனா வராதது, வந்தா போகாதது, வந்தாலும் போனாலும் காணாம போகாதது. அதான் சார் அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு அடிச்சிருக்கு சார். எம்ஜிஆர் காசு முகம், ரஜினிக்கு 3 முகம், இந்த லங்கருக்கு 6 முகம், உங்களுக்கு 7 முகம். இது சூது கிடையாது சார், பயப்படாதீங்க. ஜஸ்ட் டைம் பாஸ். ஒரு காபி குடிக்கிற நேரத்துல காசு சொல்லிட்டு போலாம் சார். நல்லா பாத்துக்க சார். 4 கட்டம் 3 கட்டை. ராஜா, ராணி, டைமண்ட், ஆட்டின். ராஜா நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ராணி நாட்டிய பேரொளி பத்மினி, அப்புறம் பாத்தீங்கன்னா சார் டைமண்ட் இருக்கு, ஆட்டின் இருக்கு. இந்த கட்டத்துல இருக்கிற படம் தான் சார் இந்த கட்டையில இருக்கு, இந்த கட்டையில இருக்கிற படம் தான் சார் இந்த கட்டத்துல இருக்கு. அப்படி 6 முகம் இருக்கிற இந்த கட்டையை இந்த டப்பாக்குள்ள போட்டு கட 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 கடன்னு அடிச்சு கவுத்துற சார். விழுந்திருக்கிறது பார் சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நாட்டிய பேரொளி பத்மினி, உலக காதலர் சின்ன ஆட்டின். கவனமா பாத்துங்க. உங்க பையில இருக்கிறது 5 10, எந்த கட்டத்துல வேணாலும் காசு வைக்கலாம் சார். நல்லா பாத்துங்க சார். ஒரு ராஜா, ஒரு ஆட்டின், ஒரு டைமண்ட். விழுந்த இந்த கட்டத்துல நீங்க 5 வச்சா 10, 10 வச்சா 20. விழுகாத இந்த கட்டத்துல நீங்க காசு வச்சீங்கன்னா அது கம்பெனிக்கு சேர்ந்து போகும் சார். கம்பெனினா என்னன்னு? கால் வயிறு சோத்துக்கு காட்டு கத்து கத்தி கட்ட உருட்டுற நான் தான் சார் இந்த கம்பெனி. சரி வைக்கிறான், விளையாட்டு என்ன பண்றது? நம்பிக்கை வை சார், நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. என்ன நம்பிக்கைட்டவங்க யாருமே இல்ல, நான் நம்பாம கிட்டவங்க பல பேர். வசர் 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 வை. சேப்ல வச்சா செல்லா சார், அள்ளி வச்சா வெள்ளி பணம். வச்சு வாங்கிட்டு போ சார். வணே வணே வணே. ராசா 10. ராஜா 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 10, ராஜா 10 5 ரூபா. பத்மினி 5, அண்ணன் பத்மினி 5, அண்ணன் கட்டம் காலி விடாதே, கட்டங்களை விட கம்பெனிக்கு சேர்ந்து போகும். குலசாமியை கும்பிட்டுக்கண்ணே, நல்லா பாத்துக்குங்க. எடுக்க போறேன். குலசாமி கை விடலன்னா ராஜா ஒரு ராணி. 10 வச்சா 20, 5 வச்சா 10. எடு 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 சாப்பிடுன. 5 10 வைக்கணும்னு அவசியம் இல்ல சார். 50 100 வைக்கலாம் சார். 50 ரூபா வச்சா 100 ரூபா, 100 ரூபா வச்சா 200 ரூபா சார். வை சார் வை சார் வை சார் வை சார் வை சார் வை. சிங்கிள் வச்சா சிங்கிள், டபுள் வச்சா டபுள், ட்ரிபிள் வச்சா. பத்மினி 1 ரூபி. பட்டா மணிக்கட்டா. பத்மினி பாத்துக்க சார். பாப்பா 1 ரூபா வச்சா 2 ரூபா எடுத்துக்க பாப்பா. பப்பர் மிட்டாய் வாங்கி சப்பி சப்பி சந்தோஷமா சாப்பிடு பாப்பா. சிவாஜி 1 ரூபி. அண்ணே வேணா போடுங்க. நல்லா கவனிங்க. பாப்பா பாத்துக்கங்க சார். 2 கட்டல 1 ரூபா வச்சிருக்கேன். அரே டைப் பஸ். 2 கட்டல ஜெசிகா பாப்பா. இல்ல பாப்பா 2 கட்டல 1 ரூபா வச்சிருக்கேன். 2 ரூபாய்க்கு 4 ரூபா அடிக்க பாப்பா. பாப்பா மாதிரி நம்ம கிளம்புக்கு போட்டு டபக் டபக் இருக்கு சார். தராக்கு பங்க சார். ஒதுங்க சார் ஒதுங்க. முதல்ல ஜெயிக்க வைக்கிற மாதிரி ஆசை கட்டி எல்லாத்தையும் புடிங்கி விட்டானே. அவன் ஒரு நேக்கா தான் உருட்டுறான். வேடிக்கை பாக்குறவளா சும்மா நிக்காம கொஞ்சம் போ சார். சீசன் டிக்கெட் எடுக்க வேண்டிய காசு. அள்ளி வச்சா வெள்ளை போடும். பாட்டில 10 ரூபா. 2 ரூபா. பாப்பா கோசாமி யாரு? பாகம்பிரியா. நல்லா கும்பிட்டுக்க பாப்பா. பத்மனில 100 ரூபா வச்சிருக்க. பாத்துக்க சார். 100 ரூபா சார். நோட்டு சார். 1 ரூபா 2 ரூபால ஓடி சார்.
பாப்பா அடிச்சு பாப்பா கோசாமி கை உள்ளேட்டா பாப்பா 100 ரூபாய் வச்சு பாப்பா 200 ரூபாய் எடுத்துக்க பாப்பா பாத்துக்க சார் பாப்பா 100 ரூபாய் வச்சு 200 ரூபாய் எடுத்துக்கிறது அட எல்லாம் நல்ல நோட்டு தான் பாப்பா என்ன பாப்பா உனக்கு அதிர்ஷ்டம் எப்படி அடிக்குது இப்படியே போனா என் கம்பெனி காலியாயிரும் பாப்பா அதுக்கு நான் என்ன பண்றது குத்த வச்சே உட்காந்துருக்கேன் கால்லாம் வலிக்குது போகும்போது ஏதாவது பார்த்து சரியா பாப்பா அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம்ப்பா முதல்ல உருட்டுப்பா உருட்டு 100 பத்மினி 100 சிவாஜி இல்ல 100 ஆட்டன் அடிச்சிருச்சே நரி மௌத்துல முடிச்சுட்டே பாப்பா பாத்துக்க சார் பாப்பா 200 வச்சு 400 டெய்லி இங்க வருவீங்களா நாளைக்கு இந்த காலேஜுக்கு வரீங்களா விளையாடலாம் தேங்க்ஸ் சார் புறாவல வீட்டுக்கு போறேன் என்ன எங்க கிளம்பிட்ட வீட்டுக்கு நீ ஜெயிச்சுட்டு வீட்டுக்கு போயிருவ நாங்க திருவோட இந்த தெருவுக்கு போணுமா வெய் சக்தி பாவம்டா அத்தா வெய் அதையும் வெய் சீசன் டிக்கெட் அப்பா திட்டுவாரு என்ன பண்றாங்க அப்பா பல் டாக்டர் பல்ல புடுங்கிறதுக்கு டாக்டர் வேற பல்ல புடுங்கிறவன் சொல்லு எத்தனை பேர் பல்ல புடுங்கி சம்பாரிச்சிருப்பீங்க இன்னைக்கு உன் பல்ல புடுங்குறேன் பார் வெய் இப்ப உருட்டுறேன் பார் விழுந்திருக்கா விழுகாது ஏன்னா உருட்டு அப்படி தப்பால 300 வச்சிருக்கான் வெய் 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 பாகம் பிரியா உன் பங்கு பாகத்தை பிரிக்கிறேன் விடுகல இல்ல எல்லாம் கம்பெனிக்கு அந்த முட்டை காசு எடுத்து வை சேப்ல இருக்கு பாரு விழுந்திருக்காது பாக்கணுமா பாத்துக்க சாடி போல ஏய் தொப்பி மூக்கி கண்ணா முடியல நோண்டிடுவேன் போடி இவளை இப்படியே விட்டுறலாம் பாக்க கேன சிரிக்கி மாதிரி இருந்துகிட்டு ஜெயிச்ச உடனே எவ்வளவு விவரமா கிளம்பி போக பார்த்த ரயிலுக்கு நேரமாச்சுன்னு ஒரு 10 ரவுண்ட் போயிடுறேன் அப்படி மிதி தடுத்து முடிச்சேன் ஊர் பக்கமே வரக்கூடாது ஏய் வாச்சி வாச்சி வாட்சடு வாட்சடு அதை எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படியே வச்சுக்க வேண்டியதானே அதைத்தான் செய்ய போறேன் கோவிந்தா கோவிந்தா அந்த கல்ட்டுல கால் கல்ட்டு மாட்டியா அந்த கொச்சக்கரை எடுத்துடா இவ்வளவு மரத்துல கட்டி வச்சு அடிச்சு தோலை உரிப்போம் வேண்டாம் வேண்டாம் அந்த வளையல் எடுத்துரு ஏய் பாரு சோலி முடிஞ்சு அந்த பையில இருக்கு பையில என்ன இருக்கு புஸ்தகம் ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆளை கூட்டிட்டு வரான்னு சொன்ன கேட்டியா நிம்மதியா இருக்கா சம்பாதிக்க முடியுதா இங்க வந்து நோய் நோய் ஏன் கருவாப்பையில இந்த சோறு செமிக்க மாட்டா எனக்கு செமிக்கியா சரிப்பா உனக்கு இஷ்டம் தானே பண்ணிக்கப்பா தா விடுதா சரி உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன் அந்த பைய வச்சு விளையாடு ஒரே ஒரு தடவை ஜெயிச்சா போதும் எல்லாத்தையும் கொடுத்துறேன் மொத்தமா வச்சுக்கோ இந்தா உன் வாட்ச் உன் காசு ஒரு தடவை ஜெயிச்சா போதும் இந்தா வேணா நீயே கூட உருட்டிக்க ஏய் என்னது விடா விடா உருட்டு நீ உருட்டுமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப அதான் சொல்லிட்டார்ல உருட்டு எந்த கடத்துல இருக்கிற பத்மினி வச்சுக்கோ பாவம் பிரியாய்
கடவுளே. ரெண்டு இட்லி, கொஞ்சம் சாம்பார், கொஞ்சம் சட்னி எடுத்துட்டு வாங்க போங்க. 2 இட்லிக்கு இவ்வளவு பில்டப்பா? சாம்பார் எடுத்துன்னு வாப்பா. இன்னுமா? 2 இட்லி வாங்கியிருக்கோம்ல. என்ன இந்த ஊர்ல தெரிஞ்சுறானுங்க? கல்வி பண்ணல எதுவும் இல்ல மாதிரி. என்ன இந்த ஏப்பம் விடுறானுங்க? என்னங்க? ஏய் இப்ப பாரு 300 ரூபாய் பணம் கொடுங்க. 300 ரூபாய் பில்லு கொடுத்தாக்கா 300 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. என்ன இந்த ஹோட்டல் இன்னைக்கு ஸ்பெஷல்? நம்ம 2 இட்லி தானே சாப்பிட்டுருக்கோம். யோ சப்ளையர், இங்க வாயா. உனக்கு சாம்பார்லாம் ஊத்தி ஊத்தியே காயா போச்சியா? அட அது இல்லையா, உள்ள என்ன இருக்குதோ எல்லாத்துலயும் ரவுண்டு ஜோடி எடுத்துட்டு வா. போ சீக்கிரம் போ. என்னாச்சு ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் பில்லு தர்ற மாதிரி எடுத்துட்டு வா. போ. இந்தாங்க 350 ரூபாய்க்கு பில்லு. 350 ரூபாய் பணம் எடுங்க. என்னையா பைத்தியக்காரத்தனமா கேக்குற? 350 ரூபாய் நீ தான் கொடுக்கணும், என்கிட்ட கேக்குற? என்னது? என்னென்ன பட்டிக்காட்ட நினைச்சீங்களா? கேளைய நினைச்சீங்களா? இப்ப 300 ரூபாய் பில்லு கொடுத்தானுங்க, 300 ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிச்சீங்களா இல்லையா? அது மாதிரி எனக்கும் கொடுங்க. மாஸ்டர் முதலாளி இங்க பாரியா, சாப்பிட்டுட்டு என்கிட்ட பணம் கேக்குறான். என்னையா என்ன? இப்ப போனவங்களுக்கு 300 ரூபாய் கொடுத்தாரா இல்லையா? ஆமா. அது போல எனக்கும் கொடுக்க சொல்லுங்க. அது ஓனரோட புள்ளடா. சந்தோஷ் சார், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண போயிட்டு இருக்கேன். ஓ, அப்ப வீக் டேஸ்ல என்ன பண்ணுவீங்க? வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சார் ரொம்ப பிஸியா இருக்கார்ல? ஆமாமா. என்ன மெதுவா வண்டிய ஓரம் கட்டுறான்? அநேகமா ஒரு கட்டிங் அடிப்பான்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் ரொம்ப டயர்டா இருப்பீங்க. உங்களுக்காக ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். ஓகே? Excuse me, do you have any western outfits? நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, நம்ம கூட பேசுறவங்களும் இங்கிலீஷ் தெரியுமான்னு தெரியணும். கரெக்ட். அது ஆக்சுவலி யூ நோ லைக் ஏய் நான் இந்த பொம்பளை பிள்ளைங்கலாம் போடுற மாதிரி பேண்ட் சட்டை அதெல்லாம் காட்டுங்களேன். இதத்தான் நானும் சொல்ல வந்தேன். என்ன இங்கிலீஷ் பேச விட மாட்டியா? நீ காசு கொடுக்குறியா? நீ காசு கொடுக்குறியா? நான் தான் காசு கொடுக்க போறேன். என்ன வாய் பாத்துட்டு இருக்க? அந்த பாப்பாக்கு சைஸ்ல ஒரு நல்ல சொக்கா எடுத்து கொடு. பொம்பளை பிள்ளைங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் இதுல இருக்கு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அதை பாருங்க. தண்டபாணி, இந்த ரெண்டுல எது நல்லா இருக்கு? You see, actually color wise this is little dull. I think this should be fine. அப்படினா இது வேண்டாம். ட்ரையல் ரூம் எங்க இருக்கு? ட்ரையல் ரூமா? நம்ம என்ன நாயுடு காலியா இருக்கோம்? உள்ள போய் மாத்திட்டு வாமா. இவன் கடை சைஸே ட்ரையல் ரூம் அளவுக்கு தான் இருக்கு. Hey. No day, my name is Santosh. இந்த ஜீப் ஆரோடுது. This is my jeep. இந்த பொண்ணு ஐவஸ் ரங்கச்சி பாத்தியா? Oh, this is my latest darling. நான் தான் பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். நீ தான் கூட்டி வந்தியா? ஆமா, ரோட்ல நாங்க நான் தான் லிஃப்ட் கொடுத்தேன். சாலை ஓரம் சோலை ஒன்று வாடும் சங்கீதம் பாடும். This is my favorite song. இசைஞானி இளையராஜா ஓடுது. இந்த சந்தோஷமா இருக்கும்போது இந்த பாட்டு தான் பாடு. சாலையோரம். இந்த பொண்ணு கூட வந்தவங்க எங்கடா இருக்காங்க? அது எதுக்கு நீ கேக்குற? கொஞ்சம் திரும்ப. 1 minute. This position okay? கல்நார் கல்நார் துளசி தைலம், தும்பை, துளசி, நொச்சி, ஆல விழுது, வேலை விழுது, பச்சை கற்பூரம், வேம்பு, சோம்பு, வெத்தலை போன்ற 18 வகை மூலிகையால் தயாரிக்கப்பட்ட அரிய 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 தைலம்.
அரியது என்றால் என்ன? அரியது கேட்கும் வடிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஐயனே, கொடியது என்னவோ? கொடியது கேட்கும் வடிவடிவேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது. அதனினும் கொடிது இளமையில் வறுமை. அதான் என்ன பொழப்புதான் 4 பன்னிக்குட்டி வாங்கிட்டாயா? வச்சு காசை வரிச்சு தரேன். இவங்க கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு புடுங்கிறதுக்குள்ள உசுரே போயிருது. வீட்டு வாடகை கட்டும்டா, பாடுறா. அதனினும் கொடிது ஆற்றுணா கொடுநோய். இது நான் சொல்ல சார், ஔவையார் சொன்னது. கொடி ரமண நோய் எதுன்னு கேட்டா ரொம்ப பேர் எய்ட்ஸ்பா, சில பேர் குஷ்டம்பா. என்ன கேட்டா உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன் சார், உலகத்திலே ரொம்ப கொடுமையான நோய் கேஸ் ட்ரபிள், அதாவது காத்த பிரிக்கிறது. நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. சூப்பர் ஐடியா டி. மிச்ச காசுக்கு சாக்லேட் குடுக்குறானுங்க. நுகர்வோர் கோர்ட்ல கேஸ் போட்டா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இவ ஒரு காசு காசுன்னுட்டு எழுத்து போட்டாங்கடி. சீக்கிரம் போய் சைக்கிளுக்கு டோக்கன் போட்டு வா. போடி. தள்ளு 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 தள்ளு. மகாஜனங்களே, உங்களுக்கு எல்லாம் நன்மையா உண்மையா தன்மையா ஒரு கதை சொல்ல போறேன். அண்மையில வந்து கேட்டுக்குங்க. அமெரிக்கால புள்ளக்குட்டி பெத்த புருஷன் பொண்டாட்டி 2 பேர். அந்த வெள்ளைக்காரனுக்கு பாவம் கேஸ் ட்ரபிள். ராத்திரி தூக்கத்துல டர்ன்னு பிரிச்சு எடுத்திருக்கான். ஏன் புருஷன் விட்ட குசு சத்தத்துல என் தூக்கமே போச்சுன்னு கேஸ போட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு புள்ளைய தூக்கிட்டு போயிட்டா பொண்டாட்டிக்காரி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? குசு போடவா கேஸ் போடவா? கதை சொல்லிட்டு இருக்கேன்ல. ஆனா இங்கேயும் பாருங்க, நம்ம பையன் பிள்ளைங்க சரக்கு அடிக்கும் போது மொச்ச பயிரா அள்ளி மேய்ச்சிட்டு ராத்திரி பூரா டர்ரு புர்ருன்னு அடிச்சு பிரிப்பா. ஏயா எங்க அப்பா மறு வீட்டுக்கு புதுசா வாங்கி கொடுத்த அன்றாயும் வேட்டியும் இப்படி கிழிச்சு நாசம் பண்றேன்னு பொண்டாட்டிக்காரி கேட்டா, அடிப்படி குலைக்கிற நாய் கடிக்காதுன்னு தத்துவம் பேசுவான். அதாவது புசுக்கு நசுக்கி விட்டாதான் நாருமா, சத்தமா விட்டா மணக்குமா? ஒரு 4 பேர் நின்னு பேசிட்டு இருக்கிற இடத்துல ஒருத்த மட்டும் டமால்னு ஒரு குண்டை போடுவான். 4 பேருமே மூக்க பிடிப்பான். விட்ட என்ன சொல்லுவான்? எந்த சண்டால பாவியோ விட்டுட்டான்னு. ஏன்னா அவனுக்கு தானே முதல்ல தெரியும். ஐயா கொலைகேசம் கூட ஒத்துப்பாங்க, ஆனா குண்டு போட்டதை ஒத்துக்க மாட்டான். ஏன்? அது அவனுக்கு மான பிரச்சனை. நீங்க எல்லாம் அமைதியா இருக்கிறத பார்த்தா உங்கள பல பேர் இந்த வேலையை செஞ்சிருப்பீங்கன்னு தோணுது. பிரச்சனை இல்ல, ஊர்பட்ட மருந்துக்கெல்லாம் அடங்காத உங்க வாய்வு. நான் கொடுக்கிற மருந்து 1 டீஸ்பூன் சாப்பிடுங்க, மேல 4 காத்து கீழே 4 காத்து சும்மா பூ மாதிரி பிரியும். அடுத்து நம்ம பார்க்க போறது மனச்சிக்கல். மனச்சிக்கல். மனச்சிக்கல் மனுஷனுக்கு பல சிக்கல். மனுஷன்னா கால மாலை 2 வேளையும் வெளியேறணும். வீட்டுல எவன் செத்து கிடந்தாலும் சரி, அதை மட்டும் நிறுத்தக்கூடாது. நிறுத்தணும் போனத்தோட சேர்ந்து நம்மளோட அறிவோம். என்னடா ஒரே கவுச்சியா பேசுறானே, தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. சாமி உங்களுக்கு வேணுமா? நேக்கு இதெல்லாம் வேண்டாம், சும்மா வேடிக்கை பாக்குறேன். எனக்கு தெரியும் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு. ஏன்னா சாமி தினமும் காலங்காத்தால குளிச்சு முடிச்சு அவர் கொல்லப்புறத்துல இருக்கிற துளசி செடி 3 சுத்தி 2 இலை பிச்சு திம்பார். நாம அப்படியா? நாய் கரண்ட் கம்பத்தை தேடி அலையிற மாதிரி செடி கொடி எங்க இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சு சொயின்னு ஒண்ணு கடிப்போம். யாரையும் ஒஸ்டியா பேச நினைக்க வேணாம் சார். ஐயமாருங்க பல பேரு ஜட்ஜி, இன்ஜினியர், டாக்டர்னு பெரிய பெரிய பதவியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த துளசியோட அருமை தெரியும். நீங்களும் உங்க பசங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுங்க, அவங்களுக்கு மெமரி பவர் கூடும், வாந்தியும் வைத்தாலையும் நிக்கும். அப்படி நிக்கல நான் விக்கல. வாங்க சார், வாங்க சார், வந்து வாங்கிட்டு போங்க. எல்லாரும் சார் எடுத்துங்க சார், உங்க பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் கொடுங்க. எடுங்க சார், எடுங்க. வாங்க வாங்க. என்ன ஓமத்திரம் வாட அடிக்குது? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. தேடி வந்து மருந்து கொடுத்தா 1000 கேள்வி கேட்பீங்க. ஒரு லாட்ஜ்ல ரூம போட்டு இத்தனை தேதி இத்தனை மணிக்கு பேப்பர் விளம்பரம் கொடுத்தா நீங்களும் டான்னு போய் நிப்பீங்க. அவனும் இதான் சாக்குன்னு உங்களை கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கி 2000 3000 பிடிக்கிட்டு விட்டுருவா சார். நாங்க அப்படி இல்ல சார். உங்க கண்ணு முன்னாடி எங்க வைத்தியசாலையை வச்சிருக்கோம். நான் சூத்திரத்தை சொல்ல சொல்ல இவர் இடிப்பாரு, இவர் கிண்டுவாரு. வாங்க சார், வந்து வாங்கிக்கங்க. ஒரு பாட்டில் வெறும் 50 ரூபாய். ஒரு பாட்டில் அது உங்க வீட்டுல இருக்கிற குழந்தை குட்டிகளுக்கு எங்க வைத்தியசாலை கொடுக்கிற இனாம். வாங்க சார், வாங்க வந்து வாங்கிக்கங்க. ஒரு பாட்டிலோட விலை வெறும் 50 ரூபாய் சார். வாங்க சார், ஐயா கொடுங்க. கொடுங்க. வேற யாராவது? அதான் ஒரு 4 பாட்டில். வாங்க சார், வந்து வாங்க. கேட்டுங்க. மஞ்சு
ஆளு கொண்டு பாக்க ஆடி அடிச்சு வரே குண்டாடி. ஊர் ஃபுல்லா ஒரே பாட்டிங்களா சுத்திக்கிட்டு இருக்கு. அப்பா பஸ் வர வரைக்கும் பஸ் ஸ்டாப்ல வந்து நில்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. கவலைப்படாம நீ போமா, பசங்களை நான் பாத்துக்கிறேன். அங்க பாருடா, நம்ம ஊர்ல இவ்வளவு அழகா ஒரு பொண்ணா? யாரையாவது மறைச்சிட்டு தம்பி, பொண்ணு நல்லா சூப்பரா இருக்குல்ல? சும்மா கும்முன்னு இருக்கு சார். நல்லா கலரா இருக்குல்ல? நல்லா சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கல்ல? ஏன் சார் நீங்களும் பாக்குறீங்களா? ஆமா சார், வயசான காலத்துல விவசாயத்தை பார்க்காம உங்களுக்கு எதுக்கு சார் இந்த வேலை? உங்களுக்கு தான் இந்த வேலையா? ஏய், அந்த பொண்ணு முதல்ல லுக் விட்டது என்னதான் சார்? ஏய், பொண்ணு ஜூம் விட்டது என்னதான்? ஷேர் பண்ண போறது நான் தான்டா. சிகப்பு கலர் ரிப்பன், who is your அப்பன்? நான் தான்டா அவங்க அப்பா. நீ என்ன பண்றீங்க? இல்ல என் பாட்டி பஸ்ஸுக்கான நீ இருக்கிற உனக்கு சைடு கேக்குதாடா? இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா என்கிட்டே கொடுத்துருக்கலாம்ல. தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர். இப்போ நம்ம இருக்க நிலைமையில தந்தூரி சிக்கன் மினரல் வாட்டர் எல்லாம் தேவையா? எனக்கு தெரியாது, நான் சாப்பிடவே இல்ல, நான் டயட்ல இருக்கேன். பேபி யூ சார், என்ன நீ சாப்பிட்டியா? அவங்க சாப்பிட்டாங்க. ஐயோ, டேய் வா ஓடி போயில மறுபடியும் வந்துட்டா. எப்படியோ மோப்ப முடிச்சு வந்துறாளே. டேய் சிவா, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? இத தெரிஞ்சிட்டு போலாம் தான் மறுபடியும் வந்தியா? ஒரு பொண்ணு டேஞ்சர்ல இருக்கிறப்போ அப்படியே நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க எல்லாம் நிஜமா மனுஷங்களா? அப்படிதான் நினைக்கிறோம். கில்லி படம் பாத்தீங்களா? 10 தடவை பார்த்தோம். 1000 பேரு துரத்திட்டு வந்தாலும் அவங்க எல்லாரையும் காலி பண்ணிட்டு த்ரிஷா கைய பிடிச்சு கூட்டிட்டு வருவாரு விஜய். அவர் ஆம்பளை. அவர் பின்னாடி அவங்க அப்பா எஸ்எஸ்சி இருக்காரு. அதை விட அவருக்கு கோடான கோடி ரசிகர்கள் இருக்காங்க. நமக்கு யார் இருக்கா? இவனை தவிர. இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிறவங்கள பத்தி எல்லாம் உயர்வா நினைச்சேன். நீங்க என்னடானா? இந்த பாருங்க, எங்களை பத்தி என்ன வேணா பேசுங்க, ஆனா இந்தியாவை பத்தி மட்டும் எதுவும் பேசாதீங்க. உங்களுக்கு என்ன, உங்களுக்கு கொண்டு போய் புதுக்கோட்டை வரணும் அவ்வளவுதானே? டேய், அவ இந்தியா ஸ்ரீலங்கான்னு ஒன்னு உஸ்பேத்தி விட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு இமோஷனலா வாக்கு கொடுத்துறாதடா. சும்மா இருங்க சார். இந்தியாவுக்கு ஒரு அவமானம், அதனால தாங்கிக்கவே முடியாது. நீங்க எங்க கூட தாங்க வரீங்க. கவுத்துட்டான். Thank you. I'm பூஜா. உங்க பேரு? ஆக்சுவலி ஒரு நிமிஷம் பாடி. டேய் பிஞ்சதலையா வாடா. புரியல. கம் ஆன். அந்த பொண்ணுடைய பேக்ரவுண்ட பார்த்தா தெலுங்கு பட வில்லன்களோட ஃபேமிலி மாதிரியே இருக்கு. டேய் ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துறாத. அது ஒண்ணு இல்ல, பர்சனல். ஓகே. வண்டி போனா வாங்கிக்கலாம், உயிர் போனா வாங்க முடியுமா? உங்க பேரு? I am Jackson. Hi. He is Tandamani. He is Pichamudu. Hi. She is Gundumani. Hi Gundumani. She is Swarnaka. எல்லாரும் அவங்க பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அவங்க பேரு அவங்க எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு சொல்ல வந்தேன். ஓ. தண்டபாணி, நீ போய் பில் பே பண்ணிட்டு வந்துரு பாப்போ. அது என்ன உனக்கு மட்டும் ஸ்டைலா ஜாக்சன் பேர் வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் தண்டபாணி பேர் வச்சிருக்க? எனக்கு என் பேர் பிடிக்கல, உடனே மாத்தி வை. ஏன்பா கோயிலுக்கு போய் கடா வெட்டியா பேர் வச்சிட்டாங்க, எல்லாம் புதுக்கோட்டை போற வரைக்கும் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அதுக்கப்புறம் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டைலா கமலஹாசன் இல்ல ஹிருத்திக் ரோஷன் பேரை மாத்தி வச்சுக்கலாம். என்ன பில்? ஓகே ஓகே. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. லிஃப்ட் கேக்குற மூஞ்ச பாரு. ஜாக்சன் ஸ்டைலா பேர் வச்சா மட்டும் போதாது. அப்போ ஆடி காமிக்கணுமா? மூளைய யூஸ் பண்ணனும். தண்டபாணி பின்னாடி போ. ஸ்வர்ணா நீ வா. என்ன பண்ண போறாங்களா இவங்க? தெரியலையேப்பா. என்ன ஆஞ்சநேயர் வேஷம் போட்டு ஜீப்ல வரான்? வாடா 10,000 பிசி வாடா. பறவைகள் பணவிடம் ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஹைவேஸ்ல செம பிகருங்க நிக்குதே, ஏதோ நமக்காகவே காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வந்துட்டேன். கோவாக்கு போக வேண்டிய வேலை
இங்கே முடிஞ்சிரு போல இருக்கு சந்தோஷ். Hi babes, my name is Khan. Santosh Khan. What can I do for you? லிஃப்ட் கொடுப்பீங்களா? உயிரையே கொடுப்பேன். நீங்க உயிரை கொடுத்துட்டா எங்களுக்கு லிஃப்ட் யார் கொடுப்பாங்க? Come on, take your seat. Come on. Today no good joke. Let's go. சந்தோஷ் விசில் அடிக்கிறாங்க. ஐ நைஸ் ஜீப். Hey, who are you? அவங்க நம்ம ஆளுங்க தான். Oh, our people. You before tell you. நான் ஏதோ சூட்கேஸ் எடுத்து வந்தவங்களோன்னு நினைச்சேன். ஆமா, உங்களை எங்க டிராப் பண்ணணும்? என்ன புதுக்கோட்டை வரைக்கும் டிராப் பண்ண போதும் சந்தோஷ். புதுக்கோட்டையா? என்ன அப்படியே போற வழியில சென்னையில டிராப் பண்ணா போதா அங்கிள்? No uncle, I am just 26. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? என்னவா? My name is Khan. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, சந்தோஷ் கான். என்ன எல்லாரும் பேபி கான் செல்லமா கூப்பிடுவாங்க. ஆமா, இதெல்லாம் கல்யாண ட்ரெஸ். அது உங்கள மாதிரி ஒரு பெருசுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க, அதான் தப்பிச்சு ஓடி வந்துட்டாங்க. அவ்வளவுதான். யார் இந்த குட்டி? அவ குட்டி இல்ல, பொல்லாதவன். நேத்து பொல்லாதவன், நாளைக்கு மாப்பிள்ளை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், அது ஒரு தண்டம். சந்தோஷ், உனக்கு ஒண்ணு தெரியுமா? அது பேரு கூட தண்டமா. வெரி குட். லைஃப் இப்படிதான் என்ஜாய் பண்ணு. டேய் பேபி கான், ஏர் கீழ இருக்கு. ஓ, ஐ see. ஃப்ரெண்ட்ஸ், சொல்டா. ஜஸ்ட் கீப் இட். எங்க உன் தலையிலயா? முருகா, நான் வெக்கத்தை விட்டு சொல்லுதேன். எனக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு. அதனால எனக்கு ஓட முடியாது. ஆகையால குற்றவாளி நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு இந்த போன் மூலம் எனக்கு தகவல் சொல்லணும். அப்படி இல்லைன்னா குற்றவாளி பக்கத்து வீட்டுல இருக்கான், நீ வந்து புடிச்சுக்கோ அப்படின்னு எனக்கு தகவல் வரணும். இன்ஸ்பெக்டர் ஐயா, என்னடா உலகம் கம்ப்யூட்டர் நோக்கி போயிட்டு இருக்கு, கேவலம் டெலிபோனுக்கு போய் இப்படி ஊதுவத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த பழியின்னு அடிச்சுவிட பாளையம் கோட்டிலே விடுவாமா. ஏன்னா இந்த கோவிந்த பேர சொன்னா ஆடும் புலியும் ஒரே குட்டையில தண்ணி குடிக்கும்டா. அது எப்படிங்க ஒரே குட்டையில ஆடும் புலியும் தண்ணி குடிக்கும்? அட கோட்டிக்கார பேர, ஆடு குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் புலி குடிக்கும், புலி குடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் ஆடு குடிக்கும். ஐயா, இது கூட உனக்கு தெரியல உனக்கு? ஐயா, நீ எங்கேயோ போயிட்டீங்க, எங்கேயோ போயிட்டீங்க. அங்க நிக்காமல கோவிந்தன். என்னன்னு பாரு. ஹலோ, திருக்கோடியில இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஏட்டையா பேசுறேன். என்ன சொல்லுத? என்ன சொல்லுத? ஐயா, குழந்தை காணுமா? ஐயா, அதுல தப்பா அடிச்சுவிட தெரியுமா? ஏன்னா காலையில இருந்தே குழந்தைய காணலன்னா அதை கண்டுபிடிக்க 6 மாசம் ஆகும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். என்கிட்ட வந்து குழந்தைய காணலங்க, காணாம போறது உங்க குழந்தை. குழந்தையா? அப்படியே சொன்னாருங்க. அடங்கொப்பு போற போன் பண்ணு, கமிஷனருக்கு போன் பண்ணு, ஐஜிக்கு போன் பண்ணு, டெல்லிக்கு போன் பண்ணு. ஐயோ, எனக்கு 10 லட்சம் தான் இருக்கு. 10 லட்சம் இருக்குதாயா? ஆமாயா, இந்த விட்டுட்டு நம்ம அங்க எங்க திரும்பிட்டு இருக்கோம்? என் பொண்ணை திருடு யாருக்கே பேர் திருடுடா. என் பொண்ணை கடத்துறது யாருக்கு சொல்லுடா? கையில சிக்கிக்கிட்டு சின்ன பிள்ளை ஆபத்து தெரியலையே. அப்பா பேர் என்ன பாப்பா? இன்ஸ்பெக்டர் கோவிந்தன். இன்ஸ்பெக்டர் கோவிந்தனா? குழந்தை வருது, காணாம போனது 2. இது யார் குழந்தைன்னு தெரியலையே. ஐயா, இன்ஸ்பெக்டர் குழந்தை கிடைச்சிருச்சு. இந்தாங்க, குழந்தை கிடைச்சிருச்சு. அப்படியா? ஐயா, இன்ஸ்பெக்டர் குழந்தை கிடைச்சிருச்சா? ஐயா, உங்க குழந்தை கிடைச்சிருச்சியா? உங்க குழந்தை கிடைச்சிருச்சியா? ஐயோ, என் பொண்ணு கிடைச்சிருச்சா? உங்க குழந்தை கிடைச்சிருச்சியா? கிடைச்சிருச்சியா? யார் குழந்தை இல்லையா? காலையில ஒரு பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுத்து போட்டோ கொடுத்து போனல, அவன் குழந்தை இல்ல. உங்க குழந்தை இல்லையா? அட போய்யா. ஹலோ அக்கா, சொல்லுங்கக்கா. அப்படியாக்கா? டே மச்சான், நம்ம போட்ட பிளான் சக்சஸ்டா. அந்த அக்காவோட குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்களாம். அக்கா சரிங்கக்கா, நாங்கள் வந்துடுறோங்க்கா. அங்கே சரிங்கக்கா, சரிங்கக்கா. ரொம்ப நன்றிங்க தம்பி, என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. அது எப்படிங்க தம்பி இவ்வளவு சீக்கிரம் போலீஸ்ல சொல்லி என் குழந்தைய காப்பாத்தி கொடுத்தீங்க? எங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா, நான் தொலைஞ்சு போயிட்டேனா? தம்பி, ஒரு நல்ல விஷயம் பண்றதுக்காக ஒரு சின்ன தப்பு பண்றது தப்பே இல்ல தம்பி. நீங்க நல்லா சரிங்கக்கா, சரிங்கக்கா. பாப்பா, அங்க நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே சொல்லணும், சரியா? சரி. ஏட்டையா, இந்த பொண்ணு நடு ரோட்ல நின்னுட்டு இருந்தது, கேட்டதுக்கு இன்ஸ்பெக்டர் பொண்ணுன்னு சொல்லிச்சீங்கய்யா. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரிஜினல் குழந்தை கிடைச்சிருக்கு. இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்க ஒரிஜினல் குழந்தை கிடைச்சிருச்சுயா. உங்க ஒரிஜினல் குழந்தை கிடைச்சிருச்சுயா. மீனா,
நீ எங்கம்மா போன? உன்னை யார் கடத்துறான்? அப்பா அப்பா தோ நான் காணாம போயிட்டேனா அந்த அங்கிள்ங்க தான் என்ன கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொடுத்தாங்க. கரெக்டா சொன்னனா? என்னையா சொல்லுது மீனா? மண்டப பசங்க வேலைதானா? ஐயா புள்ள கான்வென்ட்ல படிச்ச பிள்ளையா இல்லையா? அதான் உங்ககிட்ட பேசுறது கரெக்டானு கேக்குது. அவ்வளவுதான். ஐயா நான் உங்களை விளங்காத கூட்டம் நினைச்சேன். நீங்க நல்ல கூட்டமா தானே இருக்கீங்க. நீங்க தெய்வம் மாதிரி. உங்களை மறக்க மாட்டேன்டா. கையெடுத்து கும்பிடுங்க குழந்தை இறக்கி விட்டு. நீங்க நல்லா இருக்கு தம்பிகளா. பரவாயில்லைங்கய்யா பரவாயில்லைங்க. வர சார். போயிட்டு வாங்கம்மா போயிட்டு வாங்க. நானும் குழந்தையா விடுமா? என்ன சாப்பிட்டானே என்ன இவ்வளவு போடுற? நீ சாப்பிடுறா? பெரியம்மா சின்ன சாமிஜி வந்திருக்காங்க. அப்படியா? சின்ன சாமி வந்திருக்காங்களா? காஃபி போடு. ஏன் இப்படி போய் சொன்னேன்? நானும் போய் சொல்லலாம் அங்கிள். பாத்தியா விக்கில் நின்னு போச்சு. இதுக்கு பேரு தான் ஷாக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஆசிரமத்துல இருந்து சின்ன சுவாமிஜி வந்திருக்காரா? இப்ப என்ன பண்றது? டேடி மம்மி வீட்டில் இல்ல, தட போட யாரும் இல்ல, விளையாட வாரம் பிள்ளை பிள்ளைட. என்ன சாமிஜி எப்படி இருக்கீங்க? வா சிவா, நான் சுபிட்சமா இருக்கேன். நீ எப்படி இருக்க? பூஜா வந்ததுல இருந்து நான் நல்லா இருக்கேன். யாரு பூஜா? அதான் சுவாமிஜி அம்சார்ல ஆசிரமத்துல இருந்து. ஓஹோ நாய்க்குட்டி. தப்பி தவறி கூட அந்த வார்த்தை சொல்லிடாதீங்க. பெரியப்பா காதுல விழுந்துற போது. ஏ அவருக்கு அது என்ன ரொம்ப இஷ்டம். அது என்ன? அதான் அது நாய்க்குட்டி. சொல்லாதீங்க. பூஜா பூஜா பூஜா. ஆமா அது என்ன பூஜா? சம்பந்தமே இல்லாம. அதெல்லாம் சம்பந்தம் இருக்கு. நீங்க மட்டும் பெரியப்பா முன்னாடி நாயிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஓகே புரிஞ்சுதா? ஓகே புரியுது. புரியுது. நான் பாத்துக்கிறேன். நீ போ. வாங்க சாமி. சௌக்கியம் தானே? சௌக்கியமா இருக்கேன். சுவாமிஜி எப்படி இருக்கார்? தெய்வம் எப்படி இருக்கும்? தீட்சையா இருக்கார். வணக்கம் சாமி. வணக்கம். சாமிஜி கொடுத்தாம் சார். சண்டியாகம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. வணக்கம் சுவாமி. இந்தாங்க காஃபி. லட்சுமி பூஜா எங்க இருக்கா? வர சொல்றேங்க. பூஜா. சுவாமிஜி பூஜாவை பத்தி ஏதாவது விசாரிச்சாருங்களா? உங்க பொறுப்புல விட்டதுக்கு அப்புறம் அவரை பத்தி கவலைப்படவே மாட்டார். நீங்க எப்படி பார்த்துப்பேன்னு அவளுக்கு தெரியாதா? உண்மையை சொல்லணும்னா வீட்டுல ஒருத்தியாவே ஐக்கியம் ஆயிட்டா. அவ்வளவு நல்ல பொண்ணு. அவ பொண்ணா? அது ஆனாச்சே. நல்லா சாப்பிடுறது போல் இருக்கு. கொஞ்சம் குண்டா எடுத்தோம். எங்களுக்கு என்னவோ வந்தப்ப எப்படி இருந்தாலும் இப்ப கூட அதே மாதிரி இருக்கான்னு தான் தோணுது. சரியா சாப்பிடுறதே இல்ல. வெக்கப்படுறான்னு நினைக்கிறேன். வெக்கப்படுதா? லைட்டா குழப்பமா இருக்க. கடிக்குதுங்களா? கடிக்குதாவா? கடிக்கிறதுக்காக என்ன சின்ன பிள்ளையா? கல்யாண வயசு ஆகுதுல்ல? கல்யாண வயசா? இவளுக்கு என்னாச்சு? சுவாமிஜி பூஜாக்கு ஏதாவது சம்பந்தம் பார்த்திருக்காரா? குடும்பமே லூசா எடுத்தோம். இப்போதைக்கு சுவாமிஜி அத பத்தி யோசிக்கவே இல்லை. வர்ற புரட்டாசி மாசம் பூஜாவுக்கு ஏதாவது நல்லது பண்ணி ஆகணும். ஐயோ புரட்டாசி மாசம் பூஜாவை வெளியே விடப்படாத. சுவாமிஜி ஓகேன்னா ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சாரு. கட்டி வச்சா கோபம் தான் வரும். ஃப்ரீ அவுத்து விடுங்க. ஃப்ரீயா இருக்கட்டும். காலம் கெட்டு கிடக்கு. ரொம்ப சுதந்திரமா விட்டு நடக்க கூடாது. ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன நடக்க கூடாது நடந்துரும். அப்படின்னா உங்க ஆத்திலே ஒரு நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சிருங்க. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் நாங்க சுவாமிஜி ஒரு வார்த்தை கேட்டு தானே பண்ணி ஆகணும். பாவம் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு வேற. கரெக்ட். அம்மா அப்பா இல்லாத பொண்ணா? இன்னும் செத்த நேரம் இங்க இருந்தே நான் லூஸ் ஆயிடுவேன். கிளம்புறேன். நல்லதுங்க. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரிங்க. இந்த பொண்ணு யாரு? யாரு? அது என் வீட்டு வேலைக்கார பொண்ணு சுஜா.
ரொம்ப லட்சணமா இருக்கு. என்னடா அவன் காம நேரமா மேக்கப் போட்டுட்டு இருக்க? ஓகேவா? சத்தியம் தோற்பதில்லை. ட்ரூத் நெவர் ஃபெயில்ஸ். சத்தியம் எப்போதும் தோற்கில்லை. சத்தியமேவ ஜெயதே. நிஜம் நிஜம் கி ஒக்கட்டே கெலுப்பு. ராகப்பட்ட சார் கடல்ல கப்பல் போது, மோடத்துல ஏரோப்ளேன் போது, ரோட்ல பஸ் போது, அந்த மாதிரி பயணத்தின் போது கூட நீங்க வாங்க முடியாத பல அரிய பொக்கிஷங்களை நீங்க போற இந்த ரயில் பயணத்துல வாங்கலாம் சார். இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், அரேபியா பாலைவனத்துல கிடைக்கிற பேரிச்சம்பழத்துல இருந்து கட்டளைக்கு அனார்கலி கடத்துல கிடந்த கருகமணி வரைக்கும் நம்ம கிட்ட கிடைக்கும் சார். பயணத்தின் போதே பர்ச்சேஸ் ஆரம்பிக்கலாம் சார். யார் வேணாலும் விலை கேட்கலாம். நீங்க கேட்ட விலை எங்க கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகலன்னு வச்சுக்கோங்க, அதே விலைக்கு ஒரு அதிசய பொருளை சந்தோஷமா கொடுப்போம், வாங்கிக்கலாம். கவனமா கேட்டுக்கங்க. அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அறிஞர் அண்ணா, அழகுக்கு ஐஸ்வர்யா ராய், சண்டைக்கு சாக்கி சான், சிரிப்புக்கு சார்லி சாப்ளின், சென்ட்டுக்கு சிங்கப்பூர். அந்த சிங்கப்பூர் மாநகரத்திலே ஒரு முன்னணி நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட வாசனை திரவியம். ரத்தம் பிடிச்ச ஆம்பளைகளும் போட்டுக்கலாம், முழுகாம இருக்கிற பொம்பளைகளும் போட்டுக்கலாம். வருஷ பேர் மனசாலி யாருன்னு பார்ப்போம் சார். நறுமணம் மிக்க இந்த பொருளின் ஆரம்ப விலை 500 நயா பைசா, 50 10 காசுகள், ஆக மொத்தம் 5 ரூபாய். 5 rupees. 10 ரூபா. 10 10 10 20 ரூபா. 20 20 ரூபாய். 50 ரூபா. 50 50 ரூபாய். 50 ரூபாய். 100 ரூபாய். 100 100 ரூபாய். 100 ரூபாய். 150 ரூபாய் சாமியா. 150 ரூபாய் சாமியா. 150 ரூபாய் ஒரு தரம். 150 ரூபாய் ரெண்டு தரம். 200. 200 ரூபாய். 200 ரூபாய் ஒரு தரம். 200 ரூபாய் ரெண்டு தரம். 200 ரூபாய் மூணு தரம். அட காசு போடுங்க. அண்ணா எந்த ஊர்ண்ணே? ஆண்டிப்பட்டி. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 600 ரூபாய் பெருமானம் உள்ள சென்ட் பாட்டில 200 ரூபாய் கேட்டதால கம்பெனிக்கு கட்டுப்படி ஆகல சார். இருந்தாலும் 200 ரூபாய் கேட்ட நம்ம ஆண்டிப்பட்டியாரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி அவரை தெம்பூட்டும் விதத்துல நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள், ஆலயமணி படத்துல அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி, நம்ம சரோஜா தேவி பயன்படுத்திய சோப்பு டப்பா இலவசம். சந்தோஷமா வாங்கிக்கணும். வந்து பாருங்க, சரோஜா தேவி வாட வரும். பட்டு புடவை, தொட்டு தொடரும் பட்டு பாரம்பரியம். இரும்புக்கு டாட்டா, கரும்புக்கு தஞ்சை. அப்படிப்பட்ட தஞ்சை தரணியிலே நெசவாளர் உழைப்பிலே உருவான தரமான பட்டு புடவை சார். கவுன் போட்ட மவுண்ட் பேட்டன் பிரபுவோட பொண்டாட்டி கட்டி பார்த்த அழகான பட்டு சேலை சார். கட்டின ஆள் உசுரோடு இல்லாட்டியும் கட்ட பொருள் இன்னும் தரமா உங்க கண்ணு முன்னாடி சார். தம்பி, நான் ஒரு ஹிஸ்டரி வாத்தியார். உன் வியாபாரத்துக்காக வரலாறு தப்பா பேசாத. டேய் கருவாயா, என்னடா சோத்துல மண்ணலி போடுறான். வாத்தி இதெல்லாம் தூடி தானே வந்தா பேசாம போடு. அப்பேற்பட்ட அந்த பொருளின் ஆரம்ப விலை 100. 200. 200 200 200 200 ஒரு தரம். 250. 250 250 250. 300 ரூபாய்ப்பா. 300 300 300 300 300 300 ஒரு தரம். 350. 350 350 350 350. 500 rupees. கேட்டுட்டாங்க எஸ்எல்ஓசி மாட்டி 500 500 500 500 500 500 500 500 500. எதுக்கு அவனுக்கு சோப்பு டப்பா, எனக்கு சுண்ணாம்பு டப்பாவா? 550. கோட்டீஸ்வரி 550 550 550 ஒரு தரம். 550 ரெண்டு தரம். 550 ரெண்டு தரம். 600. பின்னிட்டாயா பில்கேட்ஸ் 800 800 800 800 600 தான்ப்பா. 600 தானா? சரி தேர மாட்டாங்க போல். 600 ஒரு தரம். 600 ரெண்டு தரம். 600 மூணு தரம். ஐயா பில்கேட்ஸ் சிரிச்சது கொஞ்சம் காசு போடு. இந்தாங்க. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சார், 2000 ரூபாய் பெருமானம் உள்ள புடவைய 600 ரூபாய் கேட்டா கம்பெனி கட்டுப்படியாமா வாத்தியாரே? ஆகாது. பத்திரமா உள்ளவை. இருந்தாலும் மம்மி 2000 ரூபாய் புடவை 600 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாது. டேய், நீ குடுத்தா குடுக்காட்டி போடா. எனக்கு வயித்தா கலக்குறது. நான் கக்கூஸ்க்கு போறேன். இருந்தாலும் 600 ரூபாய் கேட்ட இவரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி இவரை தெம்பூட்டும் விதத்துல கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள், படகோட்டி படத்துல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கையிலையும் கழுத்துலயும் மாறி மாறி கட்டுற கர்ச்சீஃப் இலவசம். பிரேம் போட்டு வச்சுக்க சார். உலகத்துல போனா கிடைக்காது ஒன்னே ஒண்ணுதான் சார், அதான் டைம். அதாவது நேரம். கருத்தருக்கவும் டைம் பாக்குறோம், அடுத்தவன் கழுத்தருக்கவும் டைம் பாக்குறோம். ஆயிடுதா மாமே? தல்றா, அங்க தண்ணியே வரல. ஐயோ ஈஸ்வரா, நகருங்கோ. சரி சரி ஆட்டே கவுனி. சூப்பர். முகூர்த்தத்துக்கும் டைம் பாக்குறோம், ஏன் சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட டைம் பாக்குறோம். அப்பேற்பட்ட விலை மதிக்க முடியாத நேரத்தை கூட நாம விலை கொடுத்து வாங்கலாம் சார்.
லேடிஸ் வாட்ச் பாருங்க, இதோட ஆரம்ப விலை 10 பைசா. வெறும் 10 பைசா. 10 பைசா? அது 1500 தெரியுமா? 1500 ரூபாய். 1500 ரூபாய் வரணும். நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன். என்ன கடுப்பேத்தனே. என்ன பண்ற? ஏய் விர்ரா, எப்ப பார்த்தாலும் அவ கூட வம்பு பண்ணிட்டு இருக்க. அங்கிள், உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன். இல்லன்னா இவள்கிட்ட போய் பேசிட்டு தொழில் பண்றத சும்மா கரைச்சு பண்ணி செவில பெத்துறேன். பேப்படா பேப்ப. அது வரைக்கும் என் கை என்ன புளியங்கா பறிச்சிட்டு இருக்குமா? டேய் கருவாப்பையிலே, உன்னை இருடி. இவன் கூட்டாளி தானே நீ? என்ன வாட போறன்ட்டே இருக்க? உனக்கு என்னடா மரியாதை? லங்கா கட்ட உருட்டுறவன் தானே நீ? இவ ரொம்ப யோக்கியம். நீ உருட்டல? டெய்லி வருவீங்களா? காலேஜ் வரீங்களா? போலாம். கேட்டலடி. அங்கிள், இவனை கூட்டிட்டு போங்க. இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து. போலீஸ் போலீஸ் வாங்க வாங்க. கரியாடா, என்னடா போலீஸ் இருக்கு? ஆக்கி சட்ட போட்டுக்க தனாவட்ல பேசுறா இப்ப. தட்டுக்கோ. ஐயோ பண்ணிட்டு இருக்க சும்மா இருக்கடா. போடி. ஏய் அடிக்கடா. அவனுக்கு ஒரு வாட்டி தான் அடிப்பீங்க. என்ன பண்ண எப்ப தாடி பண்ணு. ஐயோ தள்ளி போடுறடா. ஐயோ ஓடி வெல்ல பண்ணி. நடிச்ச கை ஓடில ஓடிட்டேடி. சரியா நாளே இருந்தா. ஏய் கீழ. டேய் நில்லு. ஏய் பண்ணங்கோலி நில்லு டேய். உன் மொண்டைய பேக்கற பாரு. ஹலோ அங்கிள் தள்ளிக்கோங்க. அம்மா அங்கிள் அப்படியே பழத்துல சாவு. நில்லு. டேய் சும்மா. தொத்த பையன் இவள சப்போர்ட் வர பண்ணாடா. என்னடா நடக்குதுங்க? பேர் என்னம்மா? பேர் சொல்லு. மஞ்சு. அப்பப்பப்பப்பப்பப்பப்பா. எந்த ஊர் இது? குழந்தை, நீங்க மஞ்சள் சட்டை போட்டுட்டு அழகா ஒருத்த பேசிட்டு இருந்தானே, அவ எங்க? பைத்தியக்காரி பைத்தியக்காரி. 500 ரூபாய் எடு. எதுக்குடி 500? நீ கக்கூசுக்கு போனதுக்கு. ஆடிட்டரி எமோஷனல் ஏகாம்பரம் ஸ்பீக்கிங். லல்லாவது லொல்லாவது யார் அது? ஓ லலிதாவா? என்ன விஷயம்? அடி போடி, இது என்ன பெரிய பணம்? ஜஸ்ட் 25 lakhs. பல கோடிகளையே நான் லெப்ட்ல கொடுத்து ரைட்ல வாங்கி சென்டர்ல விட்டு சுத்துன வண்டி. பொடி பைத்தியக்காரி. பேங்க்ல இருக்கும்போது போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண கூடாது. போனை கட் பண்ணு. நான் ஏன் சார் கட் பண்ணணும்? கட் பண்ணாத, பேசு. பேசிக்கிட்டே இரு. இதெல்லாம் ஓம் பணமா? ஓம் பணமா? நீ போன் பில் கட்டுற. எவனோ ஒரு அப்பாவி உங்களுக்கு எல்லாம் டாப் அப் பண்ணிக்கிட்டு இருக்கான். எக்ஸாம் எழுதுற மாதிரி எழுதுறான். நமக்கு வேற டைம் ஆச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க? வெளியில நிக்கிறது உங்க ஸ்கூட்டரா? ஆமா. ஃப்ரண்ட் டயரை மட்டும் ஒருத்தன் கலட்டிக்கிட்டு இருக்கான் சார். ஐயோ. ஏன்பா தாடிக்கார், அந்த ஃபார்மை கொஞ்சம் கொடுங்க. யா. ஏய் கொஞ்சம் பேனை கொடுப்பா. சார் அது ஏன் ஃபார்ம் சார்? வேற எடுத்துக்கப்பா. சார் அது ஏன் பேனா சார்? வேற வாங்கிக்கடா. என்ன சார் இதெல்லாம்? எவ்வளவு டெபாசிட் பண்ண போற? 101 ரூபா. மொய் வைக்கிறியா பேங்க்குக்கு? நான் 25 lakhs டெபாசிட் பண்ண போறேன். புரியுதா? கம்முன்னு இரு கொஞ்ச நேரம். இந்தாங்க சார் பேனா, நீங்க ஃபில் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார். சார் உங்க ஷர்ட்ல இங்க் சார். ஏன் ஷர்ட்ல இங்கா? சான்ஸே இல்லையே. ஃபார்மை போட்டுங்க கடுப்புல சொல்லிட்டு போறாரு. ஐயோ ஐயோ சார் சார், இங்க இருந்து என் பொட்டிய காணோம் சார். வேற பொட்டி வாங்கிடா. வேற பொட்டி வாங்குறதா? ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பணம் இல்லடா, என் முதலாளி பணம்டா. உப்பு கண்டம் போட்டுருவாங்கடா. மாமி நீங்க பாத்தீங்களா? சேட்டைகள் சேட்டைகள். எவனோ சேட்டை பண்ணிட்டா. ஐயோ கவுண்டரியே க்ளோஸ் பண்ணிட்டாருங்களே. ரெட்டிகாரும் இதுல இருக்கா? நாதி நாதி. நாதியா? நானே நாதி இல்லாம போயிட்டதே. 25 லட்சம் எக்கடா போச்சு? 3-1 ஏன் 25 லட்சத்துக்கு ஓட்டுட்டீங்களாடா?
லல்லு 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 என்னங்க என்னங்க ஆச்சு? 25 லட்சம் டி கவுண்டரோட பணம். அத நான் தொலைச்சிட்டேன்டி. தெரிஞ்சதுனா கண்டந்துண்டமா வெட்டிடுவானுங்க. ஐயோ ஐயோ அவனுக்குதான் வந்துட்டானுங்க. லல்லு தலையில விழ போகுது கல்லு. நான் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். அவங்க கேட்டாங்கன்னா எனக்கு தெரியாது அவர் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஜன்னலா ரூம் அந்த பக்கம் மாத்தி வச்சிட்டியா? வணக்கங்க. உங்க ஹஸ்பண்ட் இருக்காருங்களா? எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஆனா அவர் உள்ள இல்ல. இது அவர் சூட்கேஸ்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாதுங்க, அவர் உள்ள இல்ல. இல்லங்க, இல்ல இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு. எனக்கு தெரியாதுங்க, அவர் தான் இல்லங்கறானே. இருக்கேன் பாப்பா உள்ள. நீங்க தானே இல்லன்னு சொல்லி சொன்னீங்க. இப்ப இருக்கேன்டி, இப்ப இருக்கேன். 5 10 15 20 25. அப்பா எல்லாம் கரெக்டா இருக்கா சார்? எல்லாம் கரெக்டா இருக்குதுப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஆமா, இந்த பெட்டி உன் கைக்கு எப்படி கிடைச்சது? அது பேங்க் வெளில டீ சாப்பிட்டு இருந்தேன் சார். அப்போ ஒருத்தன் வெளில இந்த பொட்டியோட ஓடினான். எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு. புடிச்சு 2 தட்டு தட்டின பொட்டியை போட்டு ஓட்டினேன். பொட்டியில இந்த வீட்டு அட்ரஸ் இருந்துச்சு, தேடி புடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் பா. அவன் பொட்டியை திருடிட்டு போனா, நீ என் மனசையே திருடிட்டப்பா. தம்பி தம்பி உன் பேர் என்னப்பா? என் பேரு சிவராமகிருஷ்ணன் சார். சரி, சுருக்கமா சிவான்னு கூப்பிடுவாங்க. கூப்பிடட்டும். காசா பணமா? அடே எங்க அப்பா 25 லட்சத்தை கொண்டாந்து அப்படியே கொடுத்துருக்காமா. இவனுடைய நேர்மையை பாராட்டி இவனுக்கு ஏதாவது ரொக்கம் பெருசா இந்தா இருப்பா. இந்தாப்பா செலவுக்கு வச்சுக்கோப்பா. ஐயோ, இவ்வளவு போனா எனக்கு வேணாம் சார். பரவாயில்லப்பா, பாதியை செலவு பண்ணிட்டு மீதியை பேங்க்ல போட்டுக்கோ. இல்ல வேணாம் சார். வேணாம்? வேணாமா? வேணாம் சார். அப்ப உனக்கு என்னதான்ப்பா வேணும்? பசிக்குது, சாப்பிட ஏதாவது. பாத்தியம்மா, இந்த பையனை பார்த்தா பல நாள் சாப்பிடாத மாதிரி இருக்கிறான். நேத்து நைட்டு மிஞ்சினதெல்லாம் தெருவில் போட்டுருலையே, ஃப்ரிட்ஜில் தானே வச்சிருக்கேன். வச்சிருக்கேங்க. அதையெல்லாம் தம்பிக்கு போட்டுரு. சரிங்க. அப்ப இந்த ஃபைனான்ஸ் உனக்கு வேணாமாப்பா? வேணாம் சார். வேண்டாம். அப்ப கொடுத்துரு. பரவாயில்ல, கொடு. நீ போய் சாப்பிடு, நான் வர்றேன். வாங்க தம்பி. எதுக்கு நைட்டு ஒரு தடவை எண்ணி பார்க்கணும். ஏய் நான்சென்ஸ், என்ன இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஏன் நின்னுகிட்டே சாப்பிடுற? மேல உட்காந்து சாப்பிடு. இவ்வளவு மேல இல்லப்பா, இவ்வளவு மேல இல்ல, அதுல உட்காந்து சாப்பிடு. ஹெல்ப் பண்ணுமா? மெல்ல சாப்பிடுப்பா, பிளாக் ஆயிக்க போகுது. நல்ல பசி சார். எந்த ஊர் பாணி? திருச்சி சார். என்ன படிச்சிருக்க? நீதி நேர்மை சத்தியம் தர்மம்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? இதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எக்ஸாக்டா என்ன படிச்சிருக்க நீ? சிஏ சார். சிஏ படிச்சுட்டு சாப்பிட கூட வழி இல்லாம ஏன்பா இந்த ஊர்ல சுத்திட்டு இருக்க? இந்த ஊர்ல எமோஷனல் ஏகாமரம் அப்படின்னு ஒரு ஆடிட்டர், கணக்குல புலி, பெரிய ஜீனியஸ். எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் அவர் தான் இன்ஸ்பிரேஷன். எப்படியாவது ஒரு காலில் விழுந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துடணும் தான் இங்க வந்துட்டோம். சிவா சார், நீ ரொம்ப லக்கிப்பா. ஏன் சார்? ஏன்னா நீ தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கிற அந்த ஜீனியஸ் நான் தான்ப்பா. என்னப்பா, என்ன சார் சொல்றீங்க? நீங்களா அந்த தெய்வம்? உனக்கு இதை விட அதிகமான ஷாக்கிங் நியூஸ் ஒன்னு சொல்லட்டுமா? நாளையில இருந்து உனக்கு என்கிட்ட வேலை கன்ஃபார்ம்டு. என்னப்பா ஷாக் ஆக மாட்டியா? இதான் உன்னோட ஷாக்கா? சாரி சார், தேங்க்யூ சார். போன ஜென்மத்துல நான் என்ன புண்ணியம் பண்ண எனக்கே தெரியல சார். லல்லு, பையன் ஓவரா எக்ஸைட் ஆகுறான். உட்கார் உட்கார். அதாவது சிவா, நம்ம கம்பெனில வேலை டென்ஷன் ஒண்ணு பெருசா கிடையாது. 2 கிளையன்ஸ் தான். ஒருத்தன் பெரிய முத்து கவுண்டன், இன்னொருத்தன் சின்ன முத்து கவுண்டன். ஒருத்தன் முட்டா பீஸு, இன்னொருத்தன் முரட்டு பீஸு. ஆனா 2 பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸா சார்? ஆமா, 1ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயிலி. நாளையில இருந்து உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சரை நான் உருவாக்கி தரேன் சார். இப்போதைக்கு ஆல் த பெஸ்ட். சியர்ஸ். பொறா என்னடா இழைச்சு போச்சு? தீனி போறீங்களா இல்லையா? உயிருன்றது புறாவா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் ஒண்ணுதான். எல்லா உயிருங்கிட்டையும் அன்பு காட்டணும். அதுக்கு பேர் தான் ஜீவகாரணம். என்ன மாப்பிள்ள சொல்றது? நீங்க சொன்னா சரியா இருக்கு. என்ன நான் சொல்றது? சொன்னா சரியாதாங்க இருக்கும். என்ன சின்னசாமி நான் சொல்றது? ஐயா, இன்னைக்கு வள்ளலார் தினம். கறி கடையெல்லாம் மூடி இருக்குங்க ஐயா.
இந்த புறாவை நல்லா ரோஸ்ட் பண்ணுவி. சரி. அடடா இது வல்லவோ ஜீவகாருண்யம். ஐயா நாங்க வரோம் ஐயா. சின்னசாமி, நான் மட்டன் சிக்கன் இல்லாம சாப்பிட்டுருக்கேனா? நான் பரம்பரை பணக்காரன்ல. ஆமா ஆமா பரம்பரை பணக்காரராச்சே. சின்னசாமி, பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டுமா? கஞ்சிதான் வாங்கினா பச்சை மிளகாய் கொண்டுக்கலாம்ல. இந்த சட்டையை 6 மாசமா துவைக்காம போட்டுட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஒரு பழைய சட்டை இருந்தா என்கிட்ட இல்ல பட்டை சடையமா? நானே ஒரு துண்டு பிடி தான் வச்சிருக்கேன். என்ன இதெல்லாம் மெசேஜ் வந்திருக்கு சார். உங்ககிட்ட செல்போன்லாம் வேற இருக்கா? இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கிருக்கேன் சார். உங்களுக்கு பிடிக்கல தூக்கி போட்டுறேன். பிச்சைக்காரனே இப்பெல்லாம் செல்போன் வச்சிருக்கா, நீ வச்சிருந்தா என்ன? ஆனா ஒண்ணு, இங்க அதெல்லாம் யூஸ் பண்ண கூடாது, அடக்க ஒடுக்கமா இருக்கணும், புரிஞ்சுதா? அதையும் உள்ள வைக்கிற, இது உள்ள வச்சு போட்டு சொல்றேன்ல, இது உள்ள வச்சு போட்டு. ஓகே சார். பார்த்து புது வண்டி ஸ்கிராச் ஆயிர போகுது. யாரோ காரி துப்புற சவுண்ட் கேக்குது. என் கண்ணு, என் ராசா, என் ஜாமி. ஐயா வணக்கம். என்ன ஏகா எங்க 2 நாள் ஆளைய காணோம்? பேங்க் வரைக்கும் போயிருந்தனுங்க. பணம் கட்டியாச்சா? கட்டி போட்டுனுங்க. இந்த பாருங்க ஸ்வீட். என்ன இது பூந்தியா? இல்ல லட்டு தானுங்க, உங்க முன்னாடி சின்னதா. ஐயா என்னடா இவ்வளவு சின்னதா இருக்கு? உங்களுக்கு சுகருங்கிறத காட்டியும் ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி சின்னதா கொண்டு வந்தானுங்க. அப்படியா? அதையும் கொடு. ஐயா சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்குடா, இனிப்பே இல்ல. ஆமா இவனாரு? நம்ம பையன் தானுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, வேலையில ஒத்தாசையா இருக்கட்டுமேன்னு சேர்த்துக்கிட்டுனுங்க. வணக்கம் சார். டேய் ஏகா, நம்ம வியாபாரத்துல வெளியாளங்களை சேர்த்துக்க கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க, உனக்கு புத்தியே இல்லடா. இவன் வெளியாள் இல்லைங்கயா, கொக்கா மக்கா என்ற அக்காவோட மவன்னு சொல்ல வந்தனுங்க. நெசந்தாயா, நீங்க வேணா எங்க 2 பேர் மூஞ்சியும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பாருங்க. நான் சின்ன வயசுல இந்த மாதிரி தான் இருந்தனுங்களாம். அப்ப வயசான உங்களை மாதிரி ஆயிடும்னா சார்? மருமகன்னு வச்சுக்கிட்டியா இல்ல பையன் கிட்ட ஏதாச்சும் விஷயம் இருக்கா? அத நீ அப்படி கேட்டு போட்டீங்க. அமெரிக்காவில வாஷிங்டன் வெற்றிவேல ஒரு பெரிய கோடீஸ்வரருங்க. 500 கோடிக்கு சொத்து தேருங்க. அவர் கணக்கு வழக்கெல்லாம் இவன் ஒத்தையாளா பாத்துக்கிட்டானா பாத்துக்கங்களேன். அப்படியா சார்? அப்படிதான் சார். நமக்கு உபயோகமா இருப்பான்ட்டு தான் இங்க கூட்டு வந்தனுங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, அமெரிக்காவுக்கே பார்சல் பண்ணி போடுவோம். கோவமாக்கு ஒன்றரை இஷ்டம், நீ யார வேணாலும் வச்சுக்க வச்சுக்க. புலி டேய், புலி வருதுடா. ஏண்டா ஏகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சின்னையா. இவனாரு? நம்ம உறவுக்கார பையன் தானுங்க. மறுவது தெரியாத பையனா இருக்கா? ஐயா, பெரியவங்கள பார்த்தா வணக்கம் சொல்லணும்ங்கற பழக்கம் கிடையாதுடா உனக்கு. செத்து போயிருவேன். என்னடா சொன்ன? அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, வயசுல சின்னவங்களுக்கு வணக்கம் வச்சா ஆயில் குறையும் சொல்லுவாங்க. நான் வேணா வணக்கம் வைக்கிறேங்க. தேவல தேவல. ஏகா. ஐயா ஐயா இன்னைக்கு வேணாம்ங்களையா. ஏகா ஸ்கூலுக்கு டைம் ஆகுது, குனி. ரிலேஷன்லாம் வந்திருக்காங்களையா. சொல்லிக்கிட்டு இருக்கடல, குனிடா. நாளைக்கு கிடையாதாமா. அத நாளானிக்கு பாத்துக்கலாம்டா. ஏகா எப்படி இருந்ததுடா ஏகா? நல்லா இருந்ததுங்கய்யா. மூலாதாரத்தை டச் பண்ணிட்டு இப்ப முட்டிய நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? உன்ன தலையில அடிக்கிறப்ப நம்ம புலி முகத்துல எம்புட்டி சந்தோஷம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்குமா? கிடைக்காதியா. டேய் குட்டிக்கோண்டா, தடி மாடு. சாப்பாட மறந்துட்டு போற பாரு. தூக்கவே முடியல. அப்பா, 10 பேர் திங்கிறது ஆளவா திம்பாங்க. எந்த மூதேவியோட குணம் வந்துச்சோ உனக்கு? இப்படி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு பாறாங்கல்லில முட்டிட்டு சாகலாண்டா குட்டிக்கோண்டா. நீ வேற கிளம்பு கண்ணே. தாத்தா, பள்ளிக்கூடத்துல புறமால இருக்க பிள்ளைங்களாம் என்ன பார்த்து சிரிச்சு கேலி பண்றாளுங்க தாத்தா. இப்படி சன பண்ணி மாதிரி இருந்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? எனக்கு என்னமோ இந்த குடுமைய பார்த்துதான் சிரிக்கிறாளுகளோன்னு சந்தேகமா இருக்கு. நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த குடுமைய. அது வெறும் குடுமி இல்லடா, நம்ம வீர வம்சத்தோட அடையாளம். உசிரே போனாலும் அதை மட்டும் வெட்டவே கூடாது. உன்னை பார்த்து சிரிச்சவங்களோட கழுத்து வேணுமன வெட்டு. இந்த குருவி முத்து வெட்டக்கூடாது. இது இந்த தாத்தாவோட உத்தரவு. ஐயா பாத்துங்க, பாத்து பாத்துங்க. அப்படியாங்க தாத்தா, அப்படியாங்க தாத்தா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க.
கல்யாணம் முடிஞ்சிடுச்சு, இனிமே எல்லாம் ஜாலிதான். உன் அழகு என்ன அவசரப்பட வைக்குதுரே. அடியே அங்க பாரு, புருஷன் இருக்கும்போது அந்த பொண்ணு பொட்டு கூட வைக்காம இருக்கிறா. அடி போடி, இந்த காலத்துல எந்த பொண்ணு பொட்டு வைக்கிறா, புருஷனை மதிக்கிறா? இந்த டவுன்ல ஒரே ரூம்ல ஆம்பளையும் பொம்பளையும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாமே. அப்படி இருக்கோம் என்னவோ யாரு கண்டா? மல்லே, குண்டு மல்லே, இடுப்ப என்ன இத்தனை முழம் வச்சிருக்கிறவ, யூட்டன் அடிச்சா கூட முடியலையே. அங்க பாருடி, இருட்டத்துக்கு முந்தைய கதவை இழுத்து சாத்துறான். இங்க பாருப்பா, ஊதா கலர் சட்டை தம்பி, நீங்க 2 பேரும் ஒரே ஜாதியா இல்ல வேற வேற ஜாதியா? ஆமா, வேறதான். தம்பி, ஊரகர விட்டு ஓடி வந்துட்டீங்களா? பாட்டி பாத்துப்பா, நீங்க 2 பேரும் ஓடி வந்ததுக்கு ஊரையே கொளுத்திட போறாங்கப்பா. ஐயோ பாட்டி, இந்த கிழவிங்க தொல்லை தாங்க முடியல. என்னப்பா தம்பி, என்ன சூன்னு மந்திரிச்சிட்டு இருக்கா? அவனை சொல்றீங்க, அங்க பாரு, அந்த புள்ள டவுசரை பாரு. என்னம்மா பாப்பா, உன் டவுசரை ஒழுங்கா பார்த்து போடு, பையன் மந்திரிச்சு ஓடிர போறான். பாட்டி, நீ முதல்ல உன் டவுசரை ஒழுங்கா போடு. என்ன நீ சும்மா இருடா. உங்க பாட்டி எப்படா டவுசர் போட்டுருக்குது? நீ போட விட்டாதானே. டேய் மூர்த்தி, நேத்து நான் டிவில ஸ்பைடர்மேன் படம் பார்த்தேன்டா, சூப்பரா இருந்துதுடா. உண்மையிலே ஸ்பைடர்மேன் கிரேட்ரா. அடச்சே, என்னடா ஸ்பைடர்மேன் கிரேட்? அதெல்லாம் கிராபிக்ஸ்ரா. அப்ப பேட்மேன்? பேட்மேன் பாலுமேனுக்கு இவங்க எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்காண்டா. யாரா? டைகர் மேன். என்றா நீயான்னு கேக்குறீங்க? ஸ்பைடர்மேன் உங்களுக்கு எப்பயாவது சாக்லேட் வாங்கி தந்திருக்கானா? இல்ல நான் தானே வாங்கி தரேன். அப்போ இன்னிலிருந்து புகழணும்னா இந்த டைகர் மேனை தான் புகழணும். ஏன் முன்னாடி எந்த குழந்தை பசங்களாவது புகழ்ந்தீங்க, அந்த வாதிக்கு வந்த கதி தான் உங்க எல்லாருக்கும் வரும். அது சரி, எல்லாம் ஓடி போங்க, வாங்க. ஸ்பைடர்மேனா? ஸ்பைடர்மேன் என்னடா குப்பா? ஐயா, பஞ்ச் எப்படி இருந்தது? சூப்பர்ங்க. கொடை உனக்கு இல்ல, எனக்கு. அத புடிங்கடா. வேகமா ஓடுடா, சீக்கிரம் விடாதீங்கடா. அத எங்க ஓட பாக்குற? எங்க ஓடுற? எங்க போனாலும் நான் விட மாட்டேன். ஓடுறீங்க? நான் ஓட முடியல, அப்புறம் நான் இறந்து போயிடுவேன். இது எங்க போச்சு? கிருஷ்ணன் இவ்வளவு டேஞ்சரா இருக்கு, சட்டு புட்டு நிறத்த காலி பண்ணிடணும். ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. யாரா நீ? ஸ்பைடர்மேன் என் ஊர்ல என்ன பண்ற? ஐயோ பறக்கிறேன். அண்ணா விட்டுருங்க, தெரியாம பட்டடா. விட்டுருங்க, இப்படியே விடுறது. அம்மா அம்மா. ஐயோ சாமி, மறுபடியுமா? இனிமேல பெரியவங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும், புரியுதா? எதுக்குப்பா? உன் குடுமையை கட் பண்ண போறேன். அது மட்டும் பண்ணிடாத, இது குடுமை இல்ல, உங்க வம்சத்தோட கௌரவம். அப்பதா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பதா. ராசா, 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும் ராசா. அம்மா நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன இது? பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர அப்பதா. போயிட்டு வரம்மா. நல்லபடியா போயிட்டு வா கண்ணா. சரிங்க அப்பதா. ஏகா, உன்ற மருமக ரொம்ப கெட்டிக்காரன்டா. போன மாசம் கட்டின ஒரே விட இந்த மாசம் 30,000 குறைச்சிருக்கான். இல்லடா லிங்கம்? ஆமாங்க. ஏகா, உனக்கு ஒன்ற அக்கா பையன் எவ்வளவோ தேவல. பேசாம நீ போய் அவன்கிட்ட அசிஸ்டண்டா சேர்ந்துக்கோ. நீ சரியா சொல்லடா லிங்கம். புலி தாத்தா, அதேன்றா
ஆண்டி ஆட்டம் தலையில துண்டு கட்டிட்டு போறேன். அதுவா தாத்தா? சரி பிடிச்சிருக்கு தாத்தா. காதுல பனி போக கூடாதுன்னு கட்டி இருக்கு. சரி சரி போ 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 போ. ஏ கட்டப்பையா, இவங்க யாரு? ஏப்பா, நீங்க 2 பேரும் Facebookல தான் ஃப்ரெண்ட் ஆனீங்களா? இல்ல ஏன் பாட்டி? சும்மா கேட்டேன். ஓ, Facebook எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அட என்னப்பா இப்படி கேட்டுட்ட? எனக்கு அக்கவுண்ட் கூட இருக்கு தெரியுமா? ஆனா போட்டா மட்டும் இருக்காது. ஒவ்வொரு தடவையும் போட்டாவை மட்டும் மாத்திடுவேன். போன தடவை ஐஸ்வர்யா போட்டா, இந்த தடவை உங்க ஊரு திரிசா. கிழவின்னு தெரியாமல பொம்பளை பேரையும் போட்டாவையும் பார்த்துட்டு பேரண்டு ரெக்வஸ்டா அனுப்புறானுங்க இந்த ஆம்பளை பசங்க. அட பசங்களை விடுப்பா. இந்த பொட்டச்சிங்க கதையை கேட்டா பொழப்பு பொறிகள்ல மாதிரி காத்துல பறக்குது. என் சொந்தக்கார புள்ள ஒருத்திக்கு Facebookல ஒருத்தன் பழக்கமாகி பிசினு ஒழுவ பேசுன்னு பேசிருக்கா போன்ல. இவளுக்கு லவ் பொத்துக்கிட்டு ஊத்துன்னு ஊத்த ஒரு நாள் மலைன்னு கூட பார்க்காம அவனை பாக்குறதுக்காக 60 கிலோமீட்டர் பஸ்ல போயிருக்கா. அங்க போய் அவனை பார்த்த உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. என்ன நான் பார்த்தா 77 வயசு கிளப்பைய. அன்னையில இருந்து Facebook பக்கம் தலை வச்சு படுக்கிறதே இல்ல. இந்த Facebook எல்லாம் இன்னைக்கு பிராடு புக்கால ஆயி போச்சு. இதே மாமா கூட தான் சட்டை அவுத்து போட்ட சல்மான் கான் போட்டா ஒட்டி வச்சிருக்காரு. அவருக்கு பிறண்டு ரெக்வஸ்ட் அழுது பூரா பொம்பளை பிள்ளைங்க தான். ஏன் மாமா என்ன சிக்கல்? ஐயோ மாமா, நான் சும்மா பேச்சு வாக்குல தட்டிவிட்டேன். அதுக்குள்ள நீ வேற வந்துட்டு. ஏன் பாட்டி பதறீங்க? அட நீ வேறம்மா, இன்னும் 2 தட்டு தட்டி இருந்தா எங்க மாமா என்ன உள்ள கூட்டிட்டு போயிருப்பாரு. இப்படி இட்லி பானையில தட்டுறதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ரொமான்ஸ் சிக்னல். ஓ, இந்த வயசுலயும் ரொமான்ஸா? ஆமாப்பா, இப்பவும் அடிக்கடி எங்களுக்கு சண்டை வரும். அன்பு அதிகமாச்சுன்னு வச்சுக்க, எங்க வீட்டு கதவு தன்னால தாப்பா போட்டுக்கும். சண்டை அதிகமா வந்தாதானே சரியான ஆம்பளை பொம்பளை ஜோடி. வெளியே போடா. ஏண்டா சோத்துக்கே கஷ்டப்படுறியன்னு உன்னை என் வீட்டுல தங்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா அந்த 2 தடி எங்க கிட்ட என்னைய மாட்டி விட பாக்குறியா? இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. பொட்டியை தூக்கி கிளம்புடா. என்ன சார் தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண நான் கேக்குறேன். என்னங்க, யாரோ வாஷிங்டன் வெற்றிவேலா காலையில இருந்து நிறைய தடவை போன் பண்ணிட்டாங்க. ஏதோ உங்க பொண்ணு கல்யாண விஷயமா நம்ம ஊருக்கு வராங்களாமா. உங்ககிட்ட சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ண சொன்னாங்க. சொல்ல மறந்துட்டேன். இப்ப என்ன சார் சொல்றீங்க? அவங்க யாருன்னே தெரியாம தான் அவங்க பேரை நீங்க கரெக்டா சொன்னீங்களா? இல்ல நீங்க யாருன்னு தெரியாம உங்களுக்கு போன் பண்ணாங்களா? கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். அவ்வளவா சார் பிரச்சனை? இல்லப்பா, நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன். ஒரு குழப்பம் இல்ல சார், இதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மெமரி பவர். நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன். நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா. புரியும்படியா சொல்லு. அது வந்து சார், அது வந்து சார், சப்கான்ஷியஸ் மெமரிங்கிறது ஒரு பவர். அது 1000ல ஒருத்தருக்கு தான் இருக்கும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம புதுசா பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலப்போக்குல நம்ம மறந்துடுவோம். ஆனா நம்ம மூளை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்பவாது ஒரு சில ஞானிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் மட்டும்தான் அது அப்பப்ப வெளில வரும். என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல, நீ சொன்னதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நானு. ஐயோ, அதாவது ஒரு ஜாடியில கீழே கிடக்கிற தண்ணியில காக்கா கல்ல போட 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 தண்ணி அப்படியே மேல வரும். அதானே நீ சொல்றது? ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க சார், கிட்டத்தட்ட. ஆனா அதுவும் ஒரு புத்திசாலி காக்காவால மட்டும்தான் முடியும். இப்ப நான் புத்திசாலிங்கிறியா இல்ல காக்காங்கிறியா? சார் நீங்க ஞானி சார். என்ன எந்த சம்பந்தமும் இல்லாம அந்த வாஷிங்டன் வெற்றிவேல் பேரை சொல்றதுக்கு நீங்க என்ன லூசா சார்? அது சரிப்பா, பேரை சொன்னேன். பொண்ணு கல்யாணத்தை பத்தி நான் எப்படி சொன்னேன்? சொன்னீங்கல்ல, எப்படி சொன்னீங்க? அதான்ப்பா, எப்படி சொன்னேன்னு உன்னை கேட்கிறேன். அதான் சார் நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? சப்கான்ஷியஸ் மெமரி பவர். இதோ பாருடா. பின்ன கரெக்டா நடக்க போறலாம் சொல்றதுக்கு நீங்க என்ன ஜோசியரா சார்? லூசு சார் நீங்க. அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லாதப்பா. என் மேலே எனக்கு டவுட் வருது. உங்களுக்கு உங்க மேல டவுட் வரல சார், தேவையில்லாம மேல டவுட் வருது. இட்ஸ் ஓகே சார், நான் கிளம்புறேன் சார், நான் கிளம்புறேன். நான் போறேன். இருப்பா, இரு. கூப்பிட்டீங்களா சார்? இவ்வளவு பவர்ஸ் எனக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த தடியனை கிட்ட வேலை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன தனியா விட்டு போயிடாத சிவா. சிவா, போக மாட்டேன் சார், நான் போக மாட்டேன். உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு சார். நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா சார், என்சைக்ளோபீடியா. நல்லா இருப்பா. ஆயுஷ்மான் பாபா, பொட்டி எடுத்துட்டு உள்ள வாப்பா. உள்ள வா. நான் உருவாக்கின கேரக்டர் எனக்கே போன் பண்ணி கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ணுடாங்குது.
இதை என்னன்னு சொல்றது? நீ சொல்லுவியே ஏதோ பவர்னு, சப்பி போட்ட. சப்கான்ஷியஸ் மெமரி பவர். ஏகா வருவாங்களா வரமாட்டாங்களா? ஏகாவுக்கு தெரிஞ்சாதானே இந்த எருவு மாட்டுக்கு சொல்ல முடியும். வந்துருவாங்க ஐயா, நீங்க உள்ள வெயிட் பண்ணுங்க. Fooling you, no. Schooling you, yes. Here we go, damn. Push the tempo. Where my hoes at? Here we go, boom, up to your grill. Come on. Come on. Washington Vetrivel. Push the tempo. Where my hoes at? Here we go, boom, up to your grill. Come on. Come on. Yeah, 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 yeah. நீங்க கிரியேட் பண்ண கேரக்டர் சார். ஹாய் ஏகாம்பரம். ஹவ் ஆர் யூ மேன்? ஹாய். என்ன பேரஞ்சமான் முடிக்கிறீங்க? டோன்ட் யூ ரிமெம்பர்? வெற்றிவேல், வாஷிங்டன் வெற்றிவேல் மேன். என்னாச்சு? ஏகாம்பரம் சார் ஒரு மாதிரியா இருக்காரு. அது நீங்க வருவீங்களோ வர மாட்டீங்களோ சின்ன சந்தேகம் இருக்கு, அதான் ஷாக்ல இருக்காரு சார். ஏகாம்பரம் சார், லலிதா எப்படி இருக்காங்க? அதான் சார் உங்க ஒய்ஃப் லல்லு. என்ன அப்படி பாக்குறீங்க? லக்ஷ்மி, நான் போடுற காஃபினா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே, மறந்துட்டீங்களா? ஏஜ் ஆயிடுச்சல, நேச்சுரல். Yeah, yeah. இட்ஸ் ஓகே. லெட்ஸ் கோ. கம் ஆன் டார்லிங், வாங்க. வாங்க வாங்க. ஏய் யார் நீங்களா? மேனேஜ் இல்லாம மேல விழுந்துட்டு அமெரிக்கால இதெல்லாம் கிடையாது. கண்ட்ரி ப்ரூட்ஸ். ஏகா யாரா இவன்? வெளிநாட்டுல வெள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கான். அது சாரோட பிஏங்க ஐயா. என்னடா அப்படி பாக்குற? எங்களை பத்தி அவன் கிட்ட சொல்லு. சும்மா என்ன சொன்னாருங்கய்யா? மாமா இப்ப எதுவும் சொல்ற நிலைமையில இல்ல, நானே சொல்லிடுறேன். சாரு சின்ன முத்து கவுண்டரு, 18 பட்டியலையே பெரிய குடும்பம், நிறைய சொத்து இருக்கு. அவங்க எல்லாம் உங்களை பார்த்து பேசிட்டு போலாம். ஆமாங்க. ஓ நைஸ் டு மீட் யூ. உங்களுக்கு தான் வணக்கம் சார். அது நான் ஃப்ளைட்ல வந்தாலே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவேன். போய் ஃப்ரெஷ்னப் பண்ணிட்டு அப்புறமா பேசுவோம். மிஸ்டர் யாகா, உட்காரச்சு பேசிட்டுங்க. ஸ்வீட்டா செல்லு மூவ். ஷூர் டார்லிங். ஏகா ஏகா என்னடா ஓடி போன பொண்ணாடி திரும்பி வந்த மாதிரி நிறைவேற்று போயிட்டேன். எப்படா எங்களை பத்தி சொல்ல போற? அது ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள பார்த்த சந்தோஷத்துல இருக்காரு. கொஞ்ச நேரத்துல சரியாயிடுவாரு. நீங்க உட்காருங்க ஐயா. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. பெரியவங்க உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். அதுக்கு என்னங்க, பரவாயில்ல. எங்க ஏகா உங்களை பத்தி ரொம்பவே சொல்லிருக்கா. நாங்களும் இந்த ஊர்ல பெருசா பேரெடுத்த குடும்பம் தான். ஒவ்வொருத்தர் குடுமைய பார்த்தாலே தெரியுதே, கோயில் திருவிழாக்கு கூத்துக்கட்ட வந்த குடும்பம் தானே. நீ சும்மா இருடா. சார் அளவுக்கு இல்லாட்டியோ நாங்களே இந்த ஊர்ல ஒரு வசதியான குடும்பம் தான். வசதியில் என்னங்க இருக்கு? முதல் கோடி சம்பாதிச்சது மட்டும்தான் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கோடி எவ்வளவு கோடிகளை குட்டி போட்டதுன்னு எனக்கே தெரியாது. 500 கோடி இருக்குதுன்னு ஏகா சொன்னா நெசம் தானே? 500 கோடி? ஏன் ஏகா, நீ இந்தியாவில் இருக்கிற 500 கோடிகளை மட்டும்தான் சொன்னையா? இந்தியாவில மட்டும் 500 கோடியா? அப்படின்னா மொத்தம் அந்த கருமத்தெல்லாம் சார் கணக்கிலே வச்சுக்கிறது இல்லப்பா. இட்ஸ் ஆல் ரைட், லீவ் இட். ஓகே சார். ஆமா, நீங்க என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்லைங்க, உங்க பொண்ணுக்கு வரன் பாக்குறதா ஏகா சொன்ன. ஆமாங்க, எனக்கு வசதியை விட கல்ச்சர், ஐ மீன் நம்ம கலாச்சாரம் தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு வரனுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நாங்களும் அப்படித்தான். இவன் என்ற சின்ன மாவன் பேரு தங்கராசு, 3வது வரைக்கும் படிச்சிருக்கான். இவனுக்காகத்தான் உங்க பொண்ண கேட்டு வந்திருக்கோம். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? யோ ஏகா, என் பொண்ணோட கல்யாண பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சா இப்படி ஒரு காட்டு முன்னாடி தரமான கூட்டத்தை கொண்டு முன்னால உட்கார வச்சிருக்க. அது இல்லைங்க. யூ ஷட் அப். யோ செக்ரட்டரி, இந்த குடுமி கூட எதுவுமே முன்னாடி இருக்க கூடாது. எல்லாத்தையும் அடிச்சு வெளிய வரது. ஓகே சார். சார் நான் என்ன சொல்றேன்? முதல்ல வெளில போயா. எங்க சார் உன்னை துப்புல பசங்கள ஐயா ஐயா தெரியாம ஐயோ ஒரு கோடி கட்டற போறா. சார் நான் பாத்து
ஏண்டா நேற்று பஸ் ஸ்டாண்டில் செமத்தே அடி வாங்கினீங்களா? ஆமாண்டா ஆமாண்டா. என்னடா அவனை கொண்டு போடுவாங்கடா? டேய் இந்த கூட்டத்திலே நான் மட்டும்தான் அழகா இருக்கேங்கறாடா. டேய் உன்னை புளிஞ்சி எடுத்துறவேங்கறா. நம்ம ரெண்டு பேரும் பின்னி பெனஞ்சிக்கலாங்கற. ஓடுங்கடா. அவன் உடம்புல ஒரு இடம் விடக்கூடாது. இந்த புலி கொண்டு ஆறுனா அவனுக்கு புலியோனும்டா. நல்லா போடுங்கடா. மன்னிச்சிருக்க புலிகோட்டையா, தெரியாம தப்பு நடந்துருச்சு. இது யாருமே சைபர் போட மாட்டேன். புள்ள குட்டிக்கார விட்டு சொல்லுவையா. எனக்கு சைபர் போடுறப்போ உன்ற புள்ள குட்டிக்கு நினப்புக்கு வரலையாடா. சைபர் போட்டு அந்த கைய முதல்ல உடைங்கடா. நீங்க தப்பா எழுதுறாரு, என்னையா பண்ணுவேன்? நான் தப்பா எழுதுறேனா? நம்ம நாடு ஜனாதிபதி யாரா? பிரதிபா பட்டேலுங்க ஐயா. ஏன் போன பரிச்சை எப்போ அப்துல் கலாம் சொன்ன? அப்போ அவர் தாங்க ஜனாதிபதியா இருந்தாரு, இப்போதாங்க மாறிட்டாரு. அவர் மாறாது என்ற தப்பாடா. என்னடா அடிக்கிறீங்க? போட்டு புளிஞ்செடுங்கடா. புளிஞ்சு வாட்டாரு போட்டு புளிஞ்சு எடுக்கிறியே என்னடா பண்ணாவ? தாத்தா இவன் பரீட்சையில எனக்கு சைபர் மார்க் போட்டு நம்ம வம்சத்தோட மரியாதையை சைபர் ஆக்கி போட்டான் தாத்தா. டேய் அவன் பல்ல தட்டி கையில கொடுடா. புலி எங்க சொன்னாரோ அந்த இடத்தெல்லாம் சரியா நினைப்பு வச்சு மறந்துடாம எடுங்கடா. டேய் தடிமாடு, செனப்ப நீயாட்ட வளர்ந்துருக்க. பாட சொல்லி கொடுக்கற வாத்தியாரை இப்படி அடிக்க சொல்றியே, நீ உருப்படவியா? ஆமா, நம்ம வம்சத்துல பொம்பளைங்க ஆம்பளைங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க கூடாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? அடச்சி காட்டர்ம மாதிரி வளர்ந்துருக்க, புத்தி இல்ல. மறுவாத இல்லாம பேசுன மத்தியான சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போட்டுருவேன். முட்டா கவுண்டா நீ செஞ்சாலும் செய்யும். ஏய் அந்த கிழவனை அவுத்துடுங்கடா. ஏ வாத்தி திரும்பி பார்க்க மூடி போயிரு. இனிமே அந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், என்னைய விட்டுருங்க. டேய் தருதரம் பிடிச்சவனே, பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சு, வருஷம் வந்து புறப்படு. டேய் லிங்கம், உன் பொஞ்சாதி நெசமாவே உன் பொழைய திட்டாளா இல்ல சரவாடியா என்ன திட்டாளா? ஐயோ எம்புட்டு பெரிய வார்த்தை மாமா சொல்லி போட்டீங்க. நீங்க எனக்கு தினமும் கும்பிடுற குல தெய்வம் மாதிரி. நான் திட்டினது இந்த சின்ன எரும மட்டும்தானுங்க. மாமா காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா? சரி சரி சீக்கிரம் கொண்டா. எரும பால்ல போட்டுங்களா இல்ல பசும் பால்ல போட்டுங்களா? நீ காப்பியே போட வேண்டாமா? சரிங்க மாமா. தலைவரே இந்த ஷூட்டிங்ல எப்படி தலைவரே ஜாலியா இருக்குமா? தட்டு புட்டுன்னு ஊத்து தல. தட்டுன்னு ஓகே, அதுனா தலைவரே புட்டுன்னு காமெடி எல்லாம் பண்ணா தல. ஊத்துங்க. ஊத்துற. ஐயோ சரக்கு எங்க தலைவரே? அதான பார்த்தல. ஊத்தல சீக்கிரம் சீக்கிரம் ஊத்துங்க. இப்படி அவசர அவசரமா குச்சினா தருதல ஆடுவீங்க தலைவரே. நான் ஏற்கனவே தருதல தான். ஊத்துங்க. எங்க போய் சேர்ந்தானுங்க? ஐயோ தலைவரே குண்டு பையன் வர வரான் தலைவரே. நம்மளுக்கே சரக்கு போத்த கட் பண்ணி அனுப்பு தலைவரே. தலைவரே பேப்பர் பாத்தீங்களா? இந்த மண்ணுள்ளி பாம்புல அதுல மருந்துலாம் செய்வாங்கல்ல, அதே மாதிரி இந்த மரவட்டல்ல இந்த ட்ரெயின் பூச்சி மாதிரி போகுமே தல. ஆமா அதுல மருந்து தயாரிக்கிறாங்களாம் தல. ஒண்ணுக்கு 1000 2000 கிடைக்குதான் தல. தல இத முன்னாடியே சொல்லியிருந்தா மீன் பிடிக்கிறது பதிலா அதே பிடிச்சிட்டு இருந்திருப்பான்ல தல. சரியான துட்டு தல. போயிட்டான் போயிட்டான் போயிட்டான். தட்டு தலைவரே. சியர்ஸ். 1000 கிடைக்கும் 2000 கிடைக்கும், எனக்கு ஒரு மரவெட்டி கூட கிடைக்க மாட்டேங்குது. விட மாட்டேன். ஒண்ணு கிடைச்சிருச்சு. எந்த ஜில்லாவில விட மாட்டேன். ஏன்பா ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? மச்சான் சரக்கு வாங்கிட்டு வந்துக்கிறியா? என்னது சரக்கா? ஏன்பா நீங்க தானே சொன்னீங்க மரவெட்டி முடிச்சிட்டு வந்தா பணம் 1000 2000 கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. மரவெட்டியா? நான் தலைவன். நான் லூசு மாதிரி வளர்றான். என்னது லூசா? ஏன்பா நீங்க தானே சொன்னீங்க மரவெட்டி பிடிச்சிட்டு வந்தா மருந்து தயாரிச்சு 1000 2000 கொடுப்பாங்க, நீங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல? நாங்க எப்படா பேசணும் அது? ஏன்பா அங்க பேசுறது நான் காது கொடுத்து கேட்டேனாப்பா. ஓ தலைவரே அந்த மராட்டி மருந்து ஏதோ சொல்லிருந்தீங்களா அப்போ? அட போடா லூசு பையா. மராட்டி மருந்து என்னன்னமோ சொல்றீங்களாப்பா? சொல்லுப்பா. அடச்சி ஏந்து போடா லூசு. நான் லூசா?
ஆமாண்டா. டேய் என்ன பார்த்து லூசிட்டீங்களாடா? அட பாவிங்களா, ஒரு கட்டிங் கேக்க காடு பூரா அலைய விட்டீங்களாடா? இதெல்லாம் நல்லா இல்லடா. ஏய் பூண்டு போடா காண்டு. சம்பந்தி, நீங்க இங்க வந்த பிறகு தினமும் பண்டிகை ஆட்டமா இருக்குது. உண்மையா சொல்லணும்னா பணத்துக்காகத்தான் உங்ககிட்ட சம்பந்தம் பண்ணோம். ஆனா இப்போ உங்க குடும்பத்தோட பழகினதுக்கு அப்புறம் எங்க குணமே மாறி போன மாதிரி இருக்கு. நெசமா சம்பந்தி, நீங்க இப்படி எல்லாம் பேசுறது கேட்கும்போது என் மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சம்பந்தி சொல்லுங்க. இனிமே நாம இப்படியே இருப்போம். சரி தம்பி, நேரமாச்சுல்ல, சாப்பிடலாமா சம்பந்தி? ஓகே, 1 மினிட். ஒரு ரவுண்ட் உனக்கு வேணுமா? ஆண்டி உங்களுக்கு போன். ஹலோ லக்ஷ்மி, சாப்பிட்டியாமா? என்ன சாப்பிடலங்க. என்னம்மா இது, மணி 10 ஆச்சுமா, இன்னும் சாப்பிடலாங்கிற? ஏற்கனவே உனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் வேற, டயத்துக்கு சாப்பிட்டுமா? சரி சாப்பிடுறேங்க. லக்ஷ்மி சொல்லுங்க. ஐ லவ் யூடா. நீட்டுங்க. அந்த படம் எடுங்க. பாத்தியாடா தம்பி சம்பந்திய, பொஞ்சாதிக்கு போன போட்டு சாப்பிட்டியா அப்படி இப்படி எல்லாம் கொஞ்சறாரு. என்ன சம்பந்தி நீங்க? எங்க வீட்டுல இந்த பழக்கம் எல்லாம் இல்லைங்க. 2 நாள் ஆனாலும் சரி, நாங்க சாப்பிட்ட பறவைதான் எங்க எச்சிச்சாத்த சாப்பிடணும், இல்ல டிங்கிட்டக்கா. சரியா சொன்ன தம்பி. தப்பு சம்பந்தி, பொம்பளைங்களது ரொம்ப ரொம்ப சின்ன உலகம். வீடு புருஷன் புள்ளன்னு சதா நம்மளையே நினைச்சிட்டு நமக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவங்க அவங்க. அப்படிப்பட்ட அவங்கள பாசத்தோட பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? சரி, டைம் ஆச்சு, டின்னருக்கு போலாம். இருங்க சம்பந்தி, ஒரு நிமிஷம். நான் ஹலோ அண்ணி, அண்ணி நான் சின்ன ஒரு பேசுறேன். ஒரு நிமிஷம் உங்க தங்கச்சி கிட்ட பேசணும், அவகிட்ட கொடுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. நான் வந்து குழந்தைனார் பேசணுமா? ஐயோ என்றகிட்டயா? எனக்கு பயம். ஹலோ, பேசுறீங்க, பேசுங்க. ஏனுங்க? ஏண்டி மீனாட்சி, சோறு சாப்பிட்டியா? அது எப்படிங்க நீங்க சாப்பிடாம? அடே லூசு, எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தேன் வெய்யே, அசிமிட்டி தான் வரும். அசிமிட்டினா முட்டாச்சிருக்கி, ஒன்னும் தெரியாது. சரி சரி, ஐ லவ் யூ. மிட்டுவா அப்படின்னா இங்க என்னடா பண்ற? ஒண்ணு இல்லையா? ஒண்ணும் இல்லையா? உனக்கம். ஹலோ, சொல்லுங்க மாமா. ஏய், அத்தை கிட்ட கூட. பெரிய மாமா. ஸ்பீக்கர் ஸ்பீக்கர். அது உங்களுக்கு போன். மாமா பேசுங்க. ஹலோ சிவகாமி, நான் தான். சோறு சாப்பிட்டியா? இன்னும் இல்லைங்க. சீக்கிரம் சாப்பிடு, இல்ல எனிமிட்டி வந்துடும். நான் இப்ப போறேன். சிவகாமி, ஐ லவ் யூ.
ஐ லவ் யூ. Me too. பட்டிக்காடு. சரிண்ணா சரி. ஓடு வந்துன்னா அடுத்தது வாங்கிட்டு போலாம். என்னதே இல்லையா? சரக்குதான் வேணும். பார்த்தா மைனா படத்து ஹீரோ மாதிரியே குடிச்சிடுவேன். ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ணுன்னு தெரியல. தம்பி சரக்கு இருக்கா? இங்கதான் விக்கிறாங்கன்னு சொன்னாங்கல்ல. இங்கதான் சொன்னாங்க. இப்ப நீங்க உள்ள பைக் ஓட்டுனா சரக்கு ஓட்டணும். அதனால போலீஸ் பொறுத்துச்சு. அது மட்டும் இல்லாம எங்களை 4 பேர் துரத்துறானுங்களே. பேரண்ட்ஸ் பண்ணுவோம்ல 4 பிளாக் சக்கரையே வேண்டாம். ஒரு பழுப்பு. வணக்கம். குதிரை குளிப்பாட்ட வேண்டிய கையில மாட்டை குளிப்பாட்டுறியடா. ஹாய் சந்தோஷ், எப்படி இருக்க? ஒரு மனுஷன் எப்படி இருக்க கூடாதோ அப்படி இருக்க. என்னைக்கு உங்களுக்கெல்லாம் நான் லிஃப்ட் கொடுத்தனோ அன்னையிலிருந்து என் நிலைமையே இப்படி ஆயிப்போச்சு. பிக்கப் பண்றதுக்கு லிஃப்ட் கொடுத்தேன், கடைசியில என் லைஃபே பேக்கப் ஆயிப்போச்சு. டோன்ட் வரி சந்தோஷ், எனக்கு ஹெல்ப் பண்ணனும்னா நான் இப்படியே விட்டுருவேனா? நான் ஒரு ஐடியா கொடுக்கறேன். இத மட்டும் நீ கரெக்ட்டா பண்ணிட்ட, நீ இங்க இருந்து எஸ்கேப். என்னடா சந்தோஷ்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சாணி லைட் இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுங்க. என்னடா அது? இந்த தண்டபாணிங்கிறவன் கல்யாணம் பண்றது தானே பூஜாவை தூக்கிட்டு போனேன். அப்போ கல்யாணத்தை போட்டோ எடுப்பான்ல, இதோ வந்துட்டேங்க. இந்த அறிவு உனக்கு முதல்லயே வரலையா? டேய் ஐயா, அந்த படங்களை எல்லாம் கொண்டாங்கடா. மாடம். சார் இவன் தான் சார், இவனே தான் சார், உடனே பிடிங்க. ஏய் உண்மையை சொல்லு, மாட்டிக்கிட்டு சொன்ன உன்ற தலையை எடுத்து போடுவேன். 100% சார், சேம் படம். இவனே தான் சார், இவனை விடாதீங்க, பிடிங்க. முரட்டு பீஸ பாத்துட்ட, இப்போ ஒரு முட்டா பீஸ பாரு. சார் என்னராச்சு? இவங்க யாரோ விருந்தாளிங்க வந்திருக்காங்க சார். நீ யாருப்பா? மை நேம் இஸ் சந்தோஷ் கான். சரி நீ கிளம்பு, இனி நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்யூ சார். சார் நான் போறேன் சார். போறதுக்கு முன்னால ஒன்னே ஒன்று சொல்றேன் சார். ஏற்கனவே சொன்னதுதான், இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன் சார். அந்த தண்டபாணி ரொம்ப டேஞ்சரான ஆளு. எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தாம விட மாட்டான். நான் உங்க நல்லதுக்கு சொல்றேன். லாஸ்ட் வாணி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் வர்றேன். டேனியல் சார், அவனை பத்தி இவ்வளவு விவரமா தெரிஞ்சு வச்சிருக்க. இருந்தது இருந்துட்ட, அப்படியே கண்ணால வரைக்கும் இருந்து போயிரு. எஸ் சார். சார் இந்த கல்யாணத்தை நான் எதுக்கு சார் இருக்கணும்? இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க போறேன். நீங்க அஞ்சு தண்டபாணி, நான் போறேன் சார். டேய் இவனை தூக்கிட்டு போய் மாட்டு கொட்டைகளை கட்டுக்கடா. சும்மா கிடந்த தங்க ஊதி கெடுத்தானா? சார் இந்த பொலமொழி பேசுறவன் யார் சார்? ஏகா ஐயா, ஆறா இது? இது என்ற அக்கா மவனுங்க பேரு சிவா. வணக்கங்க ஐயா. அக்கவுண்ட்ஸ் பாக்குறதுல எக்ஸ்பர்ட்டுங்க.
அமெரிக்காவுல வாஷிங்டன் வெற்றிவேலு ஒரு பெரிய கோடீஸ்வரருங்க. அவருடைய கணக்கெல்லாம் இவன் தான் பாத்துக்கிட்டு இருந்தானுங்க. சின்ன இவனை பார்த்து போட்டு தன்னோட கணக்கெல்லாம் பார்க்க வைக்கணும்னு கணக்கு போட்டானுங்க. நான் தான் பெரிய வீட்டு கணக்கையும் பாக்கட்டும்னு இங்க கூட்டு வந்தனுங்க. 2 வீட்டு கணக்கையும் பாப்பானா? என்னங்க இப்படி கேட்டு போட்டீங்க? உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கிறாருல்ல, அது மாதிரி வாஷிங்டன் வெற்றிவேலுக்கு சிகாகோ சக்திவேல்னு ஒரு தம்பி இருக்கிறாருங்க. அவங்க 2 பேர் சொத்தையும் சேர்த்தா 1000 கோடிக்கு மேல போகுங்க. அந்த 2 வீட்டு கணக்கையும் இவன் ஒத்தாளா பார்த்தானா பாத்துக்கிடுங்களேன். அப்படியா? டாக்ஸ் எல்லாம் இவனுக்கு டேன் டாக்ஸ் மாதிரிங்க. அடிச்சு துவைச்சு புளிஞ்சு காய போட்டுருவாடுங்க. என்னப்பா உன்ற மாமா சொல்றதெல்லாம் நிஜமா? அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டுனுங்க. நீங்க ஒரு வாட்டி பாத்துட்டீங்கன்னா டாக்ஸ் கட்டி போடலாமுங்க. இந்த கன்றாவி எல்லாம் எனக்கு எப்படிடா தெரியும்? இந்த பையனை வச்சு பார்த்து நீயே கட்டி போடு. ஆகட்டுங்க ஐயா. இருந்தாலும் ஏகா மேல இவ்வளவு குருட்டு நம்பிக்கை வைக்க கூடாதுங்க மாமா. என்ன மணி நீ சொல்ற? படிக்கிறதுக்கு எந்த புக்கும் கிடைக்கலன்னு போன வருஷம் அக்கவுண்ட்ஸ் புக் எடுத்து படிச்சிட்டு இருந்தேன் மாமா. சீட்டிங் நடக்குது மாமா. பெரிய சீட்டிங் நடக்குது. சீட்டிங்னா? திருட்டுத்தனம் மாமா. 5 ரூபாய் கணக்குல குறையுது. அது ஒண்ணும் இல்லைங்கயா. உங்களுக்கு 120 பீடா வாங்கினதுல ஒரு 2 அக்கவுண்ட்ல விட்டு போச்சுங்கயா. 5 ரூபாய் தானே மணி? இன்னைக்கு 5 ரூபாங்கிறது நாளைக்கு 15 லட்சம் ஆகும் மாமா. அதுவும் சரிதான் மணி. ஏகா இந்த தடவை என்ற மருமக கணக்கு பூரா பார்த்ததுக்கு அப்புறம் தான் வரி கட்டணும். சரியா? சரிங்க. ஏகா அம்மணி அசிஸ்டண்டா? ஆமா அம்மணி. இங்கிலீஷ் வருமா? சில நேரத்துல வரும், சில நேரத்துல போயிரும். இங்க வா சார். கொஞ்சம் கூப்பிடு அம்மணி. அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வா. சரி. செக் பண்ணனும். சிவா மாட்டி விட்டுறாதடா. அம்மணி என்ன? இல்ல அக்கவுண்ட்ஸ் எல்லாம் காட்ட சொன்னா ப்ராப்பரா காட்டுன்னு சொன்னேன். வான்னு சொன்னல. சார் போய் என்ன அக்கவுண்ட்ஸ் பார்க்க போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பேசிக்கிட்டு இருக்கிறப்போ என் மாமா கண்ட இடத்துல கை வைக்கிறான். முதல்ல அவன் அக்கவுண்ட்ஸை கிளியர் பண்ணு போ. அவன் அக்கவுண்ட்ஸை நான் கிளியர் பண்றேன். என் அக்கவுண்ட்ஸை நீ கிளியர் பண்ண. சிவா சும்மா சொன்ன கேளு. வேணாம். அம்மா. சாரி கிராதகி. போடி. ஜாலியா இருக்கு. ஐயோ கணக்கு பண்ணிட்டானே. இப்படிதான் அக்கவுண்ட்ஸ் பாப்பாங்களா? கெடுத்துட்டான் கூடிய. யாரும் பாக்குறாங்களா? ஐயோ இங்கிலீஷ் படம் மாதிரி கொடுக்குறாளே. விலகுடா விலகுடி. கணக்கு பூரா பார்த்து போட்டு யாராவது பாத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ ஐயோ அம்மா நான் இல்லையா. என்றையாகா அப்படியே அசந்து போய் நின்ட்ட? இல்லையா நான் அக்கவுண்ட்ஸ் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஓ உன்ற சங்கதி எல்லாம் வெளியில தெரிஞ்சுன்னு பயப்படுறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. என்ற மருமவ சாதாரண ஆள் இல்ல. எனக்கே இப்பதான் ஐயா தெரியும். தெரிஞ்சதுல வா. இல்ல நீங்க போங்க. நான் அக்கவுண்ட்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். ஐயா